அது நம்ம ஜோதிடர் எல்லாருமே முதல்ல அந்த மூல நூல்லாம் வெறும் பாடல் நிறையா இருக்கும். அந்த பாடலுக்கு உண்டான அர்த்தம் எடுத்துக்கணும். ஆனால் அதில் அண்ணனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, வைத்தீஸ்வரன் கோயில் பூசமுத்து பாடி இப்போ கேட்டிருக்கேன் நான். சூப்பராக பாடுவாப்புல. அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக எப்படி கலைஞர் சங்க இலக்கியத்தை நாக்கு கொளராமல் படிப்பார் இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு ஜோதிடத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு நான் நினப்பேன். அதனால் அண்ணன் இந்த மீட்டிங் வரணுங்கிறது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு மீட்டிங்கே எதிர்பார்த்தது. அது ஒரு சின்ன இதில் அண்ணனால் வர முடியல. அதுக்கு அடுத்ததில் எதிர்பார்ப்போம், சரி தனியாக கூப்பிட்டு தனியாக செய்வோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்குண்டான வாய்ப்பு. அண்ணன் அடுத்தடுத்த மீட்டிங்க்கு அவசியம் வரணும். ரைட்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அண்ணனுடைய முக்கியமான உரை மைக்கு கையில் கொடுத்துடலாமா? சார், நான் காலையில் பேசும்போது கவனிச்சிங்களா, 5 விதமாக நான் பலன் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். சார் கவனிச்சிங்களா? காலையில் ஒரு அம்மா தன் வீட்டில் இருக்கிற 5 ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்டைலில் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அதில் நம்மளுடைய குருநாதர் திண்டுக்கல் சின்ராசையாவுடைய ஸ்டைல்லையுமே சொன்னேன். அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் கேட்டாங்க, 5 பேர் உனக்கு குருநாதருங்கிறீங்க, ஆனால் திண்டுக்கல் சின்ராசையா மட்டும் அவர் மேலே ரொம்ப உங்களுக்கு அஃபெக்ஷன் இருக்குது, என்ன காரணம்னாரு. 5 பேருக்கும் என்னை தெரியும், என்னை நேசிப்பாங்க. அந்த 5 பேரில் ஒருத்தர் என் பையனை நேசிக்கிறவர் நம்ம திண்டுக்கல் சின்ராசையா தான். குழந்தைங்களுக்காக ஒரு தமிழ் விழா எடுத்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சார். தமிழ் விழாவில் நம்ம சிஆர் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுடைய முதல் பரிசோ பாராட்டுகளோ நம்ம கொடுத்ததாக இருக்கணும். அந்தளவு குழந்தைங்களை நம்ம மேடையேற்றி கொண்டே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வாழக்கூடிய மனிதர். உண்மையாலும் அவர் வாழக்கூடிய இந்த பூமியில் நம்மளும் இருக்கிறோங்க அப்படிங்கிறது நமக்கான பெருமை. இப்பொழுது திண்டுக்கல் சின்ராசையா தலைமையேற்று இவ்வளவு காலம் அமர்ந்திருந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார். அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். இங்கே இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாட்ரி சீட் வியாபாரம்லாம் பார்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 சீட்டு ஒன்றா வச்சுருப்போம், கவர் மேலே எங்கள் கம்பெனி சீல் போட்டிருப்போம் அப்படின்லாம் விளம்பரம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த லாட்ரி சீட் வியாபாரத்தில். அது மாதிரி இப்போ இங்கே காலையிலேருந்து பேசினவங்கெல்லாம் என் பேரை சொல்கிறேங்கிற பேரில் உருட்டுன்னு உருட்டிட்டாங்கன்னா நிஜமாலுமே பயந்து போனேன். ஒருவேளை நம்மளத்தையும் பேசுகிறாங்களா இல்லை இப்போ வேறு யாரையும் பேசுகிறாங்களா, நம்ம எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டோமான்னு. அதாவது நமக்கு இவ்வளோ பேர் வரட்டும் புகழ் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் செய்யலை. கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வேலையை ஒழுங்காக போத்தா அப்போ ஆண்டவன் மிச்ச வேலையை நம்மளுக்கு பார்த்துருவார். சரியா? ஒன்று. இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறது சார், இந்த புகழ்ங்கிறது ஒரு போதை. இப்போ ஒரு ரவி சொன்னார், அவர் சூரியன் ஐயா சொன்னது ஒரே தூக்கா தூக்கிட்டார். யானை மேலே ஏற்றி பாறை மேலே தள்ளி விடுற மாதிரின்னு வைங்கல, அது மாதிரி செந்தூக்கா தூக்கிட்டார். மேகத்துக்கு மேலே ஏற்றுறது. அப்போது நான் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு நார்மலாக இருக்கல ஒன்றும் தெரியாது. 2 பேரும் நம்மளை பாராட்டி பேசுகிறப்ப அப்படி ஜிவ்வுன்னு ஆகும் பார்த்துக்கிறேங்க. எனக்கு சிவ்வுன்னு ஆகி முடிச்சிருச்சு. ஏன்னா நான் இப்போ ஆகுறது இல்லை. என்ன காரணம்னா, எப்போ நம்ம மேலே போகிறோம், நான் 4 பேர்த்துக்கு பெரிய ஆள் அப்படின்ற அந்த கௌரவம் வருதோ அப்போமே நம்ம கீழே விழுகிறதுக்கு ரெடி ஆகிடணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதை அதிகம் விரும்புகிறாயோ அதை ஒரு நாள் வெறுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எவ்வளோ புகழ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். இதுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க விஷயங்கள்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி சார். அது வாய் விட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு புகழ் மேலே ஆர்வமாக ஓடுனியா அப்படின்னா நான் ஓடலை. நான் ஒழுங்காக வேலையைத்தான் பார்த்துக்கிருந்தேன். இப்போது இங்கே ஜோசியத்தில் என்ன ஒரு சிக்கல்னா, அவர் அபிராமி சேகர் ஐயா பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொன்னார். இன்றைக்கி ஜோசியம் போயிட்டுருக்கிறது ரொம்ப பிரமாதமாகவும் இன்னொரு பக்கம் ரொம்ப டவுன் ஸ்டேர்லேயும் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இதுக்கு பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். எங்கே ஆரம்பிக்குதுன்னா,
நான் தெரிஞ்சுக்கிட்ட ஜோசியம் மிகப்பெரியது அல்லது நான் படிச்சிருக்கிறது மிகப்பெரியது அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அப்போ அதை வந்து பெருசுன்னு நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதில் எதை ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்மளை நிலைநிறுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். அதான் பிரச்சனை இங்கே. ஜோசியத்தில் நிலைநிறுத்துறதுக்கு இல்லை. ஏன்னா ஜோசியத்தை நம்ம ஒன்றும் வாழ வைக்க வேண்டியதில்லை. அது ஆயிரக்கணக்கான வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. ஜோசியம் வந்து நம்மளைத்தையும் அடையாளப்படுத்தியிருக்கு. நம்ம ஜோசியத்தை அடையாளப்படுத்தலை. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா நம்ம தான் அடையாளப்படுத்துகிறோங்கிற ஒரு பாணியில் யாரெல்லாம் இறங்குறாங்களோ அங்கே எல்லாமே சிக்கல் வரும். அதான் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல்லை. நம்ம எதை அதிகம் விரும்புகிறாயோ அதை ஒரு நாள் வெறுக்க வேண்டி வருங்கிறது அப்படித்தான் சொல்கிறது. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம எல்லாரும் நான் நிறைய இடத்துல சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது யாராவது நான் ஜோசியர் ஆகணும்னு நினச்சி ஜோசியர் ஆனீங்களா? கிடையாது. நம்ம வாட்டுக்கு ஆக்சிடெண்டலாக ஜோசியர் ஆகிட்டோம். இல்லைன்னா வாங்கினா அடி அப்புட்றா தன்னை போல் ஆகும்டா நாங்கள்லாம் ஜோசியரா அப்படின்ற மாதிரி நம்ம வாட்டுக்கு ஜோசியர் ஆகிட்டோம். அப்போது ஜோசியர் ஆகிறதுங்கிறது எப்படி? என் வாழ்க்கை நமக்கு ஒரு யூட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்டில் வந்து நம்ம வந்து இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். நம்மளை அறியாமலே நம்மளை ஜோசியர் ஆக்கி விட்டுரும். பையனுக்கு பொண்ணு பார்த்து, பொண்ணுக்கு பையன் பார்த்து, இல்லை நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்து, இல்லை வீட்டுக்காரம்மா ஏன் இப்படித்தான் இருக்காங்கங்கிற மாதிரியான ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி நம்ம அங்கே பாருங்க எப்படி அடி வாங்கியிருக்காருன்னு தன்னை மறந்து கை தட்டிட்டான்டா அப்படின்னு வாங்க இல்லையா, அது மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சாயத்துக்கு மத்தியில் தான் நம்ம வந்து ஜோசியத்துக்குள்ளேயே வந்திருப்போம் இல்லையா. இப்போ நம்ம பிரச்சனை தீர்ந்துருச்சா அப்படின்னாக்க பிரச்சனையெல்லாம் தீரலை. ஜோசியம் கற்றுக்கிட்டதில் பிரச்சனையோடு வாழ பழகிக்கிட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? நம்ம ஒன்றும் ஜோசியம் படித்து பிரச்சனையை தீர்க்கலாம் இல்லை. இப்போ ஜோசியருக்கு இருக்க பெரிய சவால் என்ன அப்படின்னாக்க, டாக்டர்கிட்ட போகிறோம், போய் உட்காந்ததும் எங்கே சட்டையை கலட்டுங்க, பின்னால் திரும்பி உட்காருங்க, ஸ்டெத்தை வைப்பார், நாக்கை நீட்டுங்க, கண்ணை பிதுக்குங்க, கையை நீட்டுங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டேன். ரைட், என்ன செய்யுது அப்படின்னு அவர் கேட்பார். ரைட்டா? அப்போது நம்ம சொல்லணும் அதுக்கு என்னென்னது செய்துங்க, இந்த மாதிரி 4 நாளாக வயிற்று வலி பொறுக்க முடியலைங்க, அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் 4 நாளாக பொறுக்கிட்டா தெரிஞ்ச வர வேண்டியதானே என்கிட்ட அப்படின்னு அவன் திருப்பிக்கிட்டு கேட்பான் நம்மள்கிட்ட இல்லையா. ஆனால் இதே பேஷண்ட் வந்து நம்மகிட்ட வருவாங்க, சைக்கலாஜிக்கல் பேஷண்ட் ஆகி வருவாங்க. வந்து நோட்டை கையில் கொடுத்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னுவாங்க. திருப்பியும் என்னடா எக்கோ அடிக்குது அப்படின்னோம்னா அப்படி இல்லை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னுவாங்க. அப்போது இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி போகுது தெரியுங்களா? நம்ம தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். அதாவது ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் சார், நம்ம தான் ஸ்கேனர், நம்ம தான் வந்து எம்ஆர்ஐ, நம்ம தான் லேபு, நம்ம தான் ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, அது இது கழுத உதிரன்னு அத்தனையும் நம்ம தான் பார்த்துக்கறணும். ஆனால் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. ரைட்டா? அது மாதிரியான அமைப்பு. அப்போது ஜோசியருங்கிறது வந்து கிட்டத்தட்ட அதாவது ஐம்புலனையும் எப்பயுமே ஷார்ப்பாக வச்சுருக்கணும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஷார்ப்பாக வச்சுருக்கணும். எப்படி? இப்போ சக்தி கணேசன் பேசுகிறப்ப சொன்னாங்க, அதாவது வயசு என்னன்னு கேட்டேன், 55ன்னு சொன்னார். 2ஐயும் கூட்டினே 10ஆம் இடம். அப்போ தொழில் சம்மந்தமாக, கிழமை ஞாயிறு, அப்போ அரசு தொழில் சம்மந்தமாக அல்லது உத்தியோகம் சம்மந்தமாக அல்லது தகப்பனார் பூர்வீகம் இது சம்மந்தமாக, பூர்வீகம் கூட போக வேண்டியதில்லை, தகப்பனார் சம்மந்தமாக இப்படி பேசலாம். ரைட்டா? அப்போது என்ன அர்த்தம்? அவர் அலாட்டாக இருக்காருன்னு அர்த்தம். அலாட்டாடுற ஆர்மோன்னு வாங்கிடல. அது மாதிரி எப்போ ஒரு கொஷின் நம்மளை நோக்கி வருதோ அவங்களே பதிலும் சொல்லுவாங்க, அவங்களே சொல்லிட்டு தான் நம்மகிட்ட கேட்பாங்க. அப்போ நம்ம அலாட்டாக இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, அதை அடுத்தது நமக்கு பெரிய கொஷின் என்ன தெரியுங்களா? கிட்டத்தட்ட எல்லாரும் தேடுற எல்லாமே ஒரு விஷயம், எல்லா ஜோசியரும் தேடுற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் என்ன கேள்வி கேட்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுதான் சார் இதில் நம்ம எல்லோரும் தேடக்கூடிய ஒரு விஷயம். என்ன காரணம்? நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்லி அசத்துறது. எது? என்ன உன் புள்ள கல்யாணத்துக்கு தானே வந்த, நடக்காதுவோ, அல்லது 6 மாதம் கழிச்சு வா, 3 மாதம் கழிச்சு வா அப்படின்னு அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ம மேலே எப்படி ஒரு கௌரவமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம தேடுறோம். ரைட்டுங்களா? இது எதுக்கு? இதுக்கு பேர் தான் சார் புகழ் தேடுதல். நம்ம புகழை தேடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி இருக்குது. எது? ஒருத்தர் வந்து ஜாதகத்தை கொடுத்துட்டாங்க, என்ன கேட்க போகிறார் அப்படிங்கிறத எப்படா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். அவங்கள்ட்டே கேட்டுடலாம், என்ன கேட்க போகிற நீ அப்படின்னு கேட்டால் அவன் க்ளீனாக சொல்லிடுவான், மிஸ்ஸே ஆகாது. இது ஈஸியான வழி. ரைட்டுங்களா? இதுக்கு அடுத்த வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டால், சிம்பிளாக சொல்லணும்னா நிறையா சொன்னாங்க, இருந்தாலும் நானும் என் பங்குக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து இவ்வளவு தூரம் சொன்னாங்க, இவன் என்ன ஒன்றுமே சொல்லலைன்னு ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காவது 2 வார்த்தை சொல்லணும்ல. அப்போது சிம்பிளாக எடுத்துக்கங்க.
அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் ஏத்தாப்பில் இருக்காங்க அல்லது நிற்கிறாங்க உட்காந்துருக்காங்க கேள்வி கேட்குறாங்க. அவங்க வந்து என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பதில் சொல்லிடும். முதல் பதில் அதுவே சொல்லிடும். இதுக்கு பெரிய கால்குலேஷன் எதுவும் தேவையில்லை. ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வந்து கேட்குறாரு சார். ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை நோக்கி சனியே நிற்கிதுன்னு அர்த்தம். அதான் சனி கர்மகாரன் இல்லையா, அவர் வந்து அந்த லைனில் இருக்கிறவர் இல்லையா. அப்போது இப்போ பாருங்கள், அப்போ சனிக்கு வந்து நெகட்டிவான பலன் சொல்லக்கூடாது. அதான் மேட்ரு. அதாவது என்னென்னா பாசிட்டிவாக சொல்லணும். ஏன்னா ப்ளூ வந்து சனியுடைய பாசிட்டிவ் கலர். அதே இது கருப்பு கலரில் வந்து நிற்கிறான்னு வைங்க, அப்போ அதை நெகட்டிவாக சொல்லணும். ஏன்னா அது சனியோட நெகட்டிவ் கலர். சரி, கருப்புலேயும் வெள்ளையிலையும் கோடு ஓட்டத்தில் வர்றான்டா. இப்போ நீ சொல்கிறா பார்ப்போம் பதில் அப்படின்னு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவ அப்படின்னாக்க, என்னமான்னு சொல்லித்தனாண்ணா சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, அதில் மேக்ஸிமம் கலர் எது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதை எடுத்துக்கலாம். நம்ம மேக்ஸிமம் கலரை நம்ம எப்படி எடுக்கிறது, அது அடுத்த கேள்வி இல்லையா. நம்ம கண்ணுக்கு எது மேக்ஸிமமாக தெரியுதோ அதான் மேக்ஸிமம், ரைட்டா. அதை விட்டுட்டு உண்மையில் மேக்ஸிமம் எது வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு எது மேக்ஸிமம்னு தெரியுதோ அதான் மேக்ஸிமம். சரி, சிம்பிளான வழி. இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறார் நம்மகிட்ட. அவர் வந்து இந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் சார், அந்த நான் கல்யாணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறாருன்னு வைங்களேன். உன் பிள்ளைக்கு கல்யாணம் லேட் ஆகும்ப்பா, அதுக்கு தாரதோஷம் இருக்க மாதிரி இருக்குது, ஜாதகத்தில் ஜோசியர் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னாக்கா, ஆமாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. அது சொல்லுவார். எப்படின்னா பாருங்கள், ஆச்சரியமான விஷயம். நீங்கள் நம்ம வீடியோ வந்து நிறையா பார்த்துருக்கேன்னு நிறைய பேர் சொன்னீங்க என்கிட்ட. நீங்கள் வீடியோவில் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் இந்த மே பட்டன் வரைக்கும் போட்டிருப்பேன். பட்டனை கழட்டியே விட மாட்டேன், எப்போவுமே மே பட்டன் வரைக்கும் போட்டிருப்பேன். சரியா, டிஷர்ட் போட்டிருந்தேன்னா மட்டும் அந்த மே பட்டன், ஏன்னா குரவலியை பிடிக்குது அது, அதனால் அதை கழட்டி விட்டுருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு பட்டன் சட்டையில் போடாமல் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து கல்யாணத்தை பற்றி கேட்டாருன்னா கண்டிப்பாக அவருக்கு தாரதோஷம் இருக்குதுன்னு அர்த்தம், அங்கே ட்ரபிள் இருக்குதுன்னு அர்த்தம். மேடம் கை தட்டிட்டாங்க. சரி, ஒரு பொம்பளை ஆள் வந்து கேட்குறாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? வாராசா எங்கிட்டு போயிடுவேன், சட்டை பார்த்து என் கழட்டி விட்ருக்கானே கேட்பேன், செருப்பு எடுத்து அடிச்சு விட மாட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யுது, அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கும்ல, சொல்கிறேன். அதாவது நம்ம அந்த கொசு வந்து இப்படி தொங்க விட்ருப்பாங்கல்ல கீழே வரைக்கும், எம்எல்ஏ மாதிரி துண்டு தொங்க பார்த்துருக்கீங்களா, அப்படி தொங்குச்சுன்னா தோசை இருக்குதுன்னு அர்த்தம். அதை எடுத்து கரெக்டாக சொறியிருப்பாங்க வருங்க, ஒன்றும் இல்லை, அது கரெக்டாக நடந்துடும், டக்குன்னு நடந்துடும், சிஸ்டமேட்டிக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். முன்னாடி பின்னாடி தொங்க விட்றது சார், முன்னாடி தொங்க விடல பின்னாடி. அதான் அதில் சிலர் எடுத்து அதை இந்த கையில் போட்டு முன்னாடி தொங்க விட்ருப்பாங்க. அது ஏற்கனவே கல்யாணம் பேசி நின்று வச்சான்னு கேளுங்க, ஏன்னா போட்டுறது இடத்த கையில் தானே போட்டிருக்காங்க. சரி, அப்போ இது இப்படி கொண்டு போகலாம். அப்போ அந்த இதில் வந்து இப்படியும் எடுத்துக்கலாமா, இது நிமித்தத்துலேயும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து கல்யாணத்தை பற்றி ஒருத்தர் கேட்குறாரு, நம்ம வந்து இவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அல்லது பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு முன்னாடி யாராவது கிராஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்க நமக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. இல்லை எதுவுமே இல்லைன்னு வைங்களேன், அசரீரி வரும் நமக்கு. யாராவது ஒருத்தன் சொல்லுவான், இந்த ஒரு படத்தில் சொல்லுவான் பாருங்கள், அங்கே 300 சி கொடுத்துட்டு இங்கே 100 சி வச்சுக்கரலாம்னு ஃபோனில் பேசிக்கிருப்பான் பாருங்கள், அந்த கணக்கு தான் அது. அப்போ நமக்கு அந்த அசரீரி ஒலிக்கும்னு சொல்லுவாங்க. பெரிய புராணம் எழுதுகிறப்ப நான் எப்படி எழுதட்டும் அப்படின்னு சொல்லி சேக்கிலார் வந்து ஃபங்காகி உக்காண்டார். அப்போ தான் அசரீரி ஒலிச்சிச்சான். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மெலி வேணியன், அழகிற் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கரெக்ட் தானுங்க? ரைட். ஏன்னா நல்லா தெரிஞ்சாலும் 4 பேர்த்திட்ட கேளுன்ட்ருக்கேன், அதிகமாக அறிஞ்சாலும் 5 பேர்த்திட்ட கேளுன்ட்ருக்கேன். விவரம் தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கல தமிழை தப்பாக பேசக்கூடாது. மொய்தார் அணிகுடல் வள்ளியை வேட்டவன், முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்பான். அது முருகன், அவரை தப்பாக கூட பேசலாம், திட்டிக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தான் டபுள்ஸ் 2 ஒன்று அடிக்காரர் இல்லை, அதனால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பார். இவர் சிவபெருமான் கொஞ்சம் டைட்டான ஆள், அவர் பாட்டுக்கு சோதிச்சிருவார். அதனால் அதில் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். சரி, அப்போ இந்த நம்ம இவங்க மீனாட்சி சுந்தரம் ஐயா பேசல சொன்னாங்க ஆழும் கிரகங்கள். அது ரொம்ப ஈஸியான மெத்தட். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே படித்தேன், அதை கேபி படிச்சுட்டு நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு அது புரியலை, அந்த டைமில் எடுபடலை, ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் படித்தது. அப்போது அந்த ஆழுங்கிரகங்களை பற்றி புக்கெல்லாம் கூட இருக்கேன்ட்ட, அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது அவர் ஐயா சொல்லல தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது. அதே மாதிரி அபிராமி சேகர் ஐயா வந்து கேபியை பற்றி ரொம்ப எளிமையாக சொல்கிறேன்னு அதை மென்மைப்படுத்தினாங்க பார்த்தீங்களா. வேறு ஒன்றும் இல்லை சார்,
நம்ம காய்கறியை பொரிச்சு வச்சு சாப்பாட்டோடு வச்சு சாப்பிடுவோம். கேட்டால் அது பொரியல்மா. அதையே அப்படி 2 பண்ணுக்கு நடுவில் வச்சு இதான் பர்கர்னான்ல அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிருக்கோம் நம்ம இல்லையா? சாண்ட்விச். அது மாதிரி சார் வந்து சாண்ட்விச் மாதிரி அப்படி மல்டி இதாக கொடுத்தாங்க பாருங்கள், அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கிளைண்ட்டை சந்திக்கிறப்ப வந்து நம்ம பயப்படவே கூடாது சார். நமக்கு பிரச்சனையே என்னென்னா, லேடிஸ் ஜோசியம் படிச்சிருக்காங்கன்னு வைங்களேன், பொண்ணுங்க ஜோசியராக இருக்காங்கன்னா வர்ற கிளைண்ட்டை வந்து மருமக மாதிரியே பார்க்குறது இல்லையா? மருமக கேள்வி கேட்ட பேசினாலே கோவம் வரும் பார்த்துருக்கீங்களா? மருமக முன்னால் வந்தாலே கோவம் வரும் சிலருக்கு, டென்ஷன் ஆயிடுவாங்க. வர்ற கிளைண்ட்டும் அதே மாதிரி எதுவும் தெரியாத கேள்வியை கேட்டுப்படுவானோ அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையிலே உட்காந்துருக்குது. அதே மாதிரி நம்ம ஜென்ஸாக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கேள்வி கேட்கல அதோட முடிச்சுக்கணுங்கிற கண்டிஷன்லேயே நம்ம பேசுகிறது. அப்படிலாம் பேசக்கூடாது. நான் தான் சொல்லேன், அப்பாயின்மெண்ட்டில் வரவங்கள்ட்ட தான் பேசுவேன், என் கேள்வியெல்லாம் தீர்ந்து போச்சு சார் அப்படிம்பாங்க. அடுத்த தடவை வரையில் இன்னும் 10 கேள்வி சேர்த்து எழுதிட்டு வா, ஆனால் இன்னும் உனக்கு கொடுத்த டயம் இருக்குது, நீ கம்முன்னு உட்கார், இனிமேல் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஜாதகத்தை போட்டு ஒரு பெரட்டி விட்டுத்தையும் அப்புறம் அனுப்பிச்சி விட்றது. என்ன காரணம்? நம்ம கேள்வியை பார்த்து பயப்படக்கூடாது சார். கேள்வி என்ன? அவங்க கேள்வி கேட்கத்தான் வர்றாங்க இல்லையா? அதுக்கு தான் நம்ம உட்காந்துருக்கோம், கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் உட்காந்துருக்கோம். நம்ம வந்து ஏடிஎம் மிஷின் மாதிரி பதில் சொல்கிற மிஷின். அதில் கூட பணம் தீர்ந்தால் பணம் வராது. ஆனால் நம்ம இதில் பதில் வந்துக்கிட்டே இருக்கேன். நமக்கு தெரிலங்கிற பதில் மட்டும் வராது, அதுக்கு பதிலாக பாக்கி எல்லா பதிலும் வந்துக்கிட்டே இருக்கும், சல்லுன்னு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை? முதல்ல இந்த ஐயா சொல்லிகிட்டு இருக்கல பேசல ஒருத்தவங்க சொன்னாங்க, அதாவது சித்தப்பனுக்கு எப்படி பார்க்குறது, சித்தப்பன் பொண்டாட்டியோட தம்பிக்கு பொண்ணு கட்டுறதுல பிரச்சனை வந்தால் அதை எப்படி பார்க்குறது அப்படின்னாக்க அந்த கட்டத்தை சுற்றி வரணும் இல்லையா? நீங்கள் ஆரம்பத்தில் அந்த கட்டத்தில் அப்படி சுற்றி பாருங்கள், தலை தான் கிருகிருன்னு சுற்றும். கட்டம் சுற்றுதோ இல்லையா நமக்கு தலை சுற்றிடும். ஏன்னா அத்தனை சுற்றணும். இருக்கிற கட்டம் 12 சார், அதுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருங்க. ஆனால் இங்கே ஒரு குழப்பம் வந்துடும். 2 பேர்த்துக்கும் ஒரே இடம்லாம் வரும் சமயத்தில். இப்போ அதை இப்படி எடுத்துக்கலாம். அதாவது 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன சொல்லுவோம்? வீடு மனை வண்டி வாகனம் அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. வண்டின்னா என்ன, வாகனம்னா என்ன அப்படின்னா 2 ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ஒருத்தர் வந்து 4ஆம் இடத்தை ரெஃபர் பண்ணி நம்மகிட்ட கேள்வி கேட்க வர்றாரு அப்படின்னா அவர் அம்மாவை கேட்க வர்றாரா, வாகனத்தை கேட்க வர்றாரா, சொத்து கேட்க வர்றாரா, வீடு கேட்க வர்றாரா, இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா சிம்பிளாக பிரிக்கலாம். எப்படின்னா 4ஆம் இடம்ங்கிறது நம்ம கண்ணில் காமிச்சிருச்சு. இந்த 4ஆம் இடத்தோட தசாநாதன் அல்லது புத்திநாதன் சுக்கிரனா சம்மந்தப்பட்டால் வாகனத்தை பற்றி கேட்பார், இல்லாட்டி கல்யாணத்தை பற்றி கேட்பார். செவ்வாய் சம்மந்தப்பட்டால் பூமியை பற்றி கேட்பார். அதே இது வந்து சந்திரன் சம்மந்தப்பட்டால் தாயை பற்றி கேட்பார். அந்த 4ஆம் இடத்ததிபதியே சம்மந்தப்பட்டால் அவனுடைய உடல் நலத்தை பற்றி கேட்பார். சரியா? அப்போது நம்ம அதை பிரித்து எடுக்கிறதுங்கிறது இது சொல்கிறப்ப கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும் சார். ரொம்ப ஈஸி, கடன்னு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆரம்பத்தில் சாப்பிட்றப்ப சோறை போட்டு பிணைஞ்சு வைப்பாங்க, ஊட்டி விடுவாங்க, நம்ம சாப்பிட மாட்டோம். அதெல்லாம் முடியாது, நானே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த தட்டு மேலே ஏறி உட்காந்துருவோம். அந்த சாதம்லாம் செதறி போயிடும். 2 பருக்க வாய்க்கு போனால் பெரிய விஷயம். படைப்பு பல படைத்து பலரோடு இன்னும் உடைப்பெருஞ் செல்வராயினும் குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் அள்ளியும் துளைந்தும் நெய்யுடைய அரிசில் மெய்விட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லாருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழ்நாளே. நான் தம் பிள்ளை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல உள்ளே ஊந்து உழைப்பி அவனே எடுத்து ஊட்டி விட்றேங்கிற பேரில் நமக்கு வாயில் வச்சு அந்த சுகம் கிடைக்காதவன் பிழைக்கலைன்னு சொல்லி சொல்கிறான். சரி, இப்போ ஏற்பட்ட அந்த அப்படி சாப்பிட்டோம், நம்ம சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டோம். இப்போ நல்லா யோசனை பண்ணுங்க, கரண்ட் ஆஃப் ஆகி போச்சுன்னு வைங்க, யாராவது சாப்பிட்றத நிறுத்துகிறோமா? யூபிஎஸ் வேலை செய்யலைன்னா கூட அப்படி உருட்டி விட்டான்னா சங்கின்னு போய் சீட்டிங் ஆயிரும். எது கரெக்டாக வாயில் போய் சீட்டிங் ஆயிரும் சார். எது? சித்திரமும் கைப்பழக்கம், அவ்வளோதான். செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம். அப்புறம் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, ஜானகிராமன் ஐயா வந்து திண்டுக்கல் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டேன், நாங்கள் அவரை பேசிக்கிட்டே வந்துட்டாருன்னு. இதே இன்சிடெண்ட் எனக்கு ஒரு தடவை நடந்தது, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அதாவது பொள்ளாச்சிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். அப்போ போகிறப்ப என்ன ஆகிடுச்சுன்னா இடம் இல்லை. ஏறினதுக்கப்புறம் அன்ரிசர்வில் ஏறியாச்சு, இடம் இல்லை. அப்போது அந்த உட்காந்துருப்பாங்கள்ல, அது பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கையில சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களாம்மா அப்படின்னு அந்த உட்காந்துருக்க அம்மா கேட்க. ஆமாங்க அப்படின்னாங்க. உடனே ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வேறு ஒன்றும் பெருசாலாம் சொல்ல, நல்லபடியாக முடிஞ்சிடும். எப்படி சொல்கிறீங்கன்னு உடனே ஜோசியருங்க ஒரு நேரம் பக்கத்தில் துரைப்பாண்டி கூட வந்தவர். அப்படியா, எங்கே உட்காருங்க அப்படின்னா அப்புறம் பேச ஆரம்பித்தேன் பாருங்கள். அது அப்படி இது அப்படின்னு பேசிகிட்டே இருக்க அந்த அம்மா உடுமலைப்பேட்டையில் இறங்கணும். உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்றுட்டு கிளம்பிருச்சு. ஸ்டேஷனை விட்டு வெளியில் வரப்போ உடுமலைப்பேட்டை வந்துருச்சா அப்படின்ச்சா, அதெல்லாம் போயிருச்சு. ஐயோ போயிருச்சா, நான் அங்கே இறங்கணும் சார். அப்புறம் எதுக்குமா இங்கே வச்சுருந்தேன்? இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களா, நான் வாயை பார்த்துக்கிட்டே இருந்தேனா அப்படின்னு அப்படி சொன்னாங்க. கடைசியில் அந்த இவங்களை பிக்கப் பண்ண வண்டி வரும் பாருங்க, ஃபோன் பண்ணி பொள்ளாச்சிக்கு வந்திருப்பானியே அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இறங்கி அப்புறம் ஏறி போனாங்க.
அப்போது இது பாருங்களேன், ஒருத்தரை மெய் மறந்து உட்கார வைக்கிது சார் ஜோசியம். அப்போது சொலல் வல்லன் ஜோர்வலனவனை இகல் வல்லல் யாருக்கு மரிது அப்படின்னா இல்லையா? பேச்சில் வல்லவனான ஒருத்தனை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதில் இவங்க வந்தாங்க, தஞ்சாவூர் வினோதினி வந்தாங்க. அவங்க பேசுனது இன்னும் பிரமாதமாக இருந்தது. அதாவது ஆன்லைனில் ஜோசியம் சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, நான் ஒரு பலன் சொன்னேன், அது எப்படி சொன்னேன்னே தெரில, ஆனால் அவங்க அதே மாதிரி வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரில, நம்ம பூரா ஜாதகத்தையும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு இல்லையா? அவங்களுக்கு அந்த ஒரு ஜாதகத்தை பார்த்ததையும் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்துருப்பீங்களே, அந்த ஜாதகத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்து, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சொத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம முன்னாடி நிற்பார். அப்படியா, எங்கே கொண்டா அந்த ஜாதகத்தின்னு வாங்கி பிரித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவன் எப்படா சொத்து வாங்கினேன், நம்ம எப்படா சொன்னோம் அப்படின்ற மாதிரியே இருக்கும் சார். நம்ம பார்த்தோம்னா அதுக்கான சிம்டம்ஸே இருக்காது, சம்மந்தமே இருக்காது. ஆனால் உங்களை அறியாமலே வாயிலிருந்து வந்துடும் சார். அதுக்கு பேர் தான் சார் வாக்கு பலிதம், இறை அருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த இறை அருளும் வாக்கு பலிதமும் இல்லைன்னா இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்க முடியாது. என்ன காரணம் தெரியுங்களா? விநாசகாலே விபரீத புத்தி அப்படிம்பாங்க. இப்போ இவங்க 2 பேருமே பேசுகிறப்ப பேச்சில் நோட் பண்ணாங்க. இங்கே கொண்டு வந்து ஒருத்தர் ஃபைல் கொடுத்தாரு, அநேகமாக அது சம்மந்தமாக அவர் பேச போகிறார் போல இருக்குது. ஆனால் அதில் விவாகரத்துன்னு போட்டிருந்தது, நெகட்டிவாக எழுதியிருந்தது அப்படின்னாங்க. அப்போ பாருங்கள், ஒரு சின்ன விஷயத்தையும் எந்த அளவுக்கு அலாட்டாக இருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். அதாவது மேடையில் உட்காந்துருந்து வேடிக்கை பார்த்துட்டு முன்னால் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்த்துக்கு இருக்கலாம். ஆனால் அந்த மேடையில் என்ன நடக்குதுங்கிறத எவ்வளோ அலாட்டாக பார்த்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் பாருங்கள். அப்போது நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லலை, நீங்கள் திறந்து வச்சு சொல்ல மட்டும் ஆரம்பிங்க. நிறைய பேர்த்துக்கு அந்த பஞ்சாயத்து இருக்குது. நான் ஒரு 5 வருஷமாக ஜோசியம் படிக்கிறேன், இன்னும் ஒரு 2 வருஷமாக ஜோசியம், 10 வருஷமாக நான் ஜோசியம் படிக்கிறேன், இன்னும் ஒரு 40 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் சொல்லுவேன், இல்லாட்டினா அடுத்த ஜென்மத்தில் சொல்லிக்கிறலாம்னு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான்லாம் 6 மாதம் படித்ததுமே ஜோசியர் ஆகிட்டேன். அதாவது நம்ம வாட்டுக்கு சொல்லுவோம், அது எங்கிட்ட ஒரு பக்கம் வண்டியை ஓட்டினோம்னா அதுவாக நேராக வரும்ல. இப்போ சைக்கிள் ஓட்டுறோம் சார், ஓட்ட தானே வரேன், ஓட்டாமல் எப்படி வரேன்? அப்போ டெடிக்கேட்டடாக வந்து அந்த ஜோசியத்தை படிக்க நமக்குள்ளே வந்துடும். சிலர் சொல்லுவாங்க, அவர் வந்து பாட்டாக படிக்கிறாரியா என்னாக்க. ஆமாம், வித்துவான் விடாமல் கத்துவான் ஊரெங்கும் சுற்றுவான்னு வாங்கிடல, அதனால தான் ஊராக போய் சுற்றிக்கிருக்கோம்ல. அதாவது கவி படிக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை சார். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான டேலண்ட் அபிலிட்டி வரும் இல்லையா? அப்போ அந்த கவியில் சொன்னாதான் பெஸ்ட்டு அப்படின்னாக்க இது வந்து அப்படி பேச நம்மளை ஈர்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உண்டோ, மை வண்ணத்து அரைக்கு ஓரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னா சம்முன் இருக்குன்னு கேட்குறதுக்கு, ராமாயணத்தில் சம்மன் இருக்குன்னு கேட்குறதுக்கு. ஆனால் விஷயம் என்னென்னா, இது வந்து பேச்சை ஈர்க்கிறதுக்கு பயன்படும். மற்றபடி நீங்கள் பாடலே படித்தாலும் அந்த பாட்டை நமக்கு எடுத்து கொடுக்கணும் இல்லையா? அந்த டயத்துக்கு வேணுங்கிறப்ப. ஒன்றும் இல்லை சார், இப்போ ஜென்மத்தில் குரு வந்து விட்டால் அப்படின்னாக்க என்ன சொல்லுவோம்? ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அப்போ அது சொல்லணும்னா அதை ஆண்டவன் தானே எடுத்து கொடுக்கணும். இது ப்ராக்டிஸில் வராது. அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கான குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடிங்க. உங்களுக்குன்னு ஒரு டியூனிங் இருக்கும். அந்த டியூனிங்கில் அது திருச்சி எஃப்எம் ஸ்டேஷனா, கொடைக்கானல் ஸ்டேஷனா, இல்லை மெட்ராஸ் ஸ்டேஷனாங்கிறத கரெக்டாக டியூன் பண்ணி கொடுத்துரும். அதில் தான் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் இதிலேருந்தே சொல்லிடுவேன். இப்போ ஐயா சொன்னாங்க, கேபியிலேருந்து நான் பதில் சொல்கிறேன், நான் பாரம்பரியத்திலேருந்து பதில் சொல்கிறேன், நாங்கள் ஒன்றுமே சொல்லலை, நிமித்தத்தில் பதில் சொல்கிறேன், ஒரு நிமித்திட்டேன். இப்போ கூட சொன்னாங்க, அவர் சூரியநாராயண ஐயா சொன்னார், வந்து ஒரு லாட்ஜில் இருக்க அந்த அசிஸ்டண்ட் கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஐயா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னது உன் மொண்டாட்டி ஓடி போயிட்டான் இருக்காரு. சிம்பிளாக அவன் அதோடு போயிருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான்னா அவன் மானஸ்தன்னு அர்த்தம் இல்லை, வந்து கேட்டிருக்கான். கேட்டதுக்கு தான் அவருக்கு வந்து நீ உனக்கு யூரின் போகிற இடத்துல பிரச்சனைனாராம். பார்த்துங்க. அப்போ இதெல்லாமே நிமித்தத்தில். இத்தனைக்கும் எதை பார்த்து சொன்னேன்னாரு, நிமித்தம் கூட அவன் உள்ளே ஒரு கால் வெளியில் ஒரு கால் வச்சுருந்தான், நான் வாசக்காலில் இதில் சொல்லிட்டாரு. 2வது நிமித்தம் சொன்னது தான் சூப்பர். அதாவது சன் டிவியில் சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தார், அந்த சீரியலில் வர்றதை எடுத்து இங்கிட்டு திருப்பி விட்டார். சரியா? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லோரும் ஜோசிய நிமித்தம் பார்க்கணுன்னா ஒழுங்காக சீரியல் பாருங்கள். அப்படி கூட சொல்லலாமா? அப்படி இல்லை. அதாவது எந்த இடத்துல வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால தான் இப்போ நம்மெல்லாம் பஞ்சாங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம். முந்தியெல்லாம் பஞ்சாங்கம் தொடாமல் ஜோசியர் லைஃபே போகாது, ஒரு நாள் கூட போகாது, பஞ்சாங்கத்தை தொடாமல் போகாது. என்ன காரணம்? ஒரு முகூர்த்த நாள் குறிக்கிறோம்,
ஒரு இது ஏதாவது நல்ல நேரம் குறிக்கிறோம் பார்க்குறோம் எல்லாத்துக்குமே. இப்போ எல்லாத்துக்கும் ரெடி ரெக்கனர் மாதிரி செல்லுலேயே பூரா இருக்குது சார், கம்ப்ளீட்டாக இருக்குது செல்லில். இல்லையே நான் இன்னும் பஞ்சாங்கத்தை தான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் பேக்வேர்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம், இன்னும் ஃப்ரெண்டுக்கு வரணும்னு அர்த்தம். சரியா? அப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு இல்லையா? அப்போ டெக்னாலஜியோடு சேர்ந்து நம்மளும் ஓடுனாத்தான் நம்மளையும் கூட்டிகிட்டு போவாங்க, இல்லாட்டினா விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஏன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏஐன்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்க சொன்னது வந்து குரு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் சொன்னாங்க. அதே மாதிரி பிஹெச்டிக்கு குரு சொன்னாங்க. எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு அந்த இடத்துல. கேது இருந்ததுன்னா பிஹெச்டி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் நான் ஒரு சில ஜாதகங்களில் பார்த்ததை வச்சு நானே சொல்லியிருக்கேன், ஆன்லைனில் சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த ஏஐயில் வந்து சார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்கானிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இப்போ அப்படி பிரிச்சிருக்கேன். சரியா? அப்போ இத்தனை பிரிவாக பிரிச்சிருக்கிறதுங்கிறது அப்போ பாருங்களேன், அது ஒரு ஜோசியருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவர் சொல்கிறார். அப்போது இப்போ வர்றவங்கள்ட்ட அந்த ஸ்டஃப் இருந்தால் தானே நம்ம அந்த மாதிரி எடுத்து பேச முடியும். அவர் ஐயா பேசல தான் சொன்னார், நம்மகிட்ட வர்றவன் மதுரை முனியாண்டி விலாஸ் ரேஞ்சில் தான் ஐயா வருவான், நமக்கு கொத்து புரோட்டா முட்டை புரோட்டா அந்த ரேஞ்சில் இருந்தாலே போதும்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு சொன்னாங்க. உண்மைதான். திடீர்னு ஒரு பென்ஸ் காரில் ஒருத்தன் வந்து நிப்பாட்டினா எனக்கு பர்கர் கொடுன்னு கேட்டான்னு வைங்க, என்ன செய்கிறது? இருக்கிற ஒரு ரூபா பண்ண அறுத்து கூட உள்ள 2 காய்கறியை வச்சு கொடுத்துருவோம்ல, அந்த ஸ்டஃப் வச்சு கொடுத்துருவோம்ல. அப்போது நம்ம கண்டது கற்க பண்டிதன் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்தையுமே படிக்கணும் சார், எல்லாத்தையும் படிக்கணும். படித்தோம்னா நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்து சொல்லலாம். அடுத்தபடியாக சேகரையா பேசல தான் சொன்னாங்க, குரு பக்தியை பற்றி சொன்னாங்க. உண்மையிலேயே அது ரொம்ப இருக்கணும் சார். அதாவது குரு பக்தி இருந்தால் தான் நமக்கு ஜோசியம் பலிதமாகிறதும் நல்லா வர்றதும் வரும். என்ன காரணம்னா, ஜாதகத்தில் என்ன சார் சொல்கிறோம், குரு பார்த்துட்டாருங்க கோடி குற்றம் நீங்கி போச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? இப்போ இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் ஜோதிடத்தை நல்லா தெரிஞ்சவங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க, சொல்லி கொடுக்குற அளவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்கிறீங்க. ஜோசியம் தெரிஞ்சாச்சுன்னா நீங்கள் எல்லாருமே குருமார்கள்னு அர்த்தம். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இத்தனை குருமார்களும் சேர்ந்து இப்போ இங்கே மேடையில் நிற்கிற என்னையை பார்த்தா எனக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்கும், உங்களுக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்கும். என்ன காரணம், எல்லோரும் சேர்ந்து உங்களையும் பார்ப்பாங்கல்ல, எல்லோரும் நம்ம ஒருத்தர் சந்திச்சிட்றோம்ல சார், எல்லோரும் பார்க்குறோம்ல. அப்போ நாங்கள் ஜூமில் பார்த்துக்குருவோம் அப்படின்னம்னாக்க, ஜூமில் பார்க்குறதுங்கிறது எல்லாம் வந்து ஸ்டாம்பு சைஸில் தான் வருது இல்லையா? அதை விட கம்மியாக இருக்குது. ஜூம் மீட்டிங்கில் பார்க்குறதுங்கிறது அதை விட கம்மியாக இருக்குது. லட்டுன்னு எழுதி நக்குன்னா இனிக்காது சார், புட்டு வாயில் ஓட்டாத்தையும் இனிக்கும். ரைட்டா? அப்போது நேரடி மீட்டிங் அப்படிங்கிறது அதான் அதில் ஸ்பெஷல். சரி, அப்போது இதில் சொன்னாங்க இந்த மாதிரி எத்தனை முறை இருக்குது. நான் வந்து ஓரையில் பார்க்குறேன், சாமக்கோளில் பார்க்குறேன், பிரசன்னத்தில் பார்க்குறேன், நட்ட ஜாதகத்தில் பார்க்குறேன், நிமித்தத்தில் பார்க்குறேன், வேறு எண்ணத்தில் பார்க்குறேன், எதில் வேணாலும் பார்க்குறேன், டிவி பார்க்குறேன், பொழப்பு பார்க்குறேன் அப்படின்னு பிறாக்கு பார்க்குறேன்னு எதையோ பார்க்குறோம்னு வைங்களேன். அப்போ நம்ம எதில் பார்க்குறது அப்படின்னா, நம்ம ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த சேலை கடைக்கு போனதும் வரிசையாக எடுத்து போட்டுக்கிட்டே வருவேன், கம்முன்னே நிற்போம். டக்குன்னு ஒரு கலர் நமக்கு பிடிக்கும், அப்படி சக்குன்னு செலக்ட் பண்ணுவோம் பாருங்கள். அது ஆம்பளை ஆளுனால தான் முடியும், பொம்பளை ஆளுனால முடியாது. சரியா? நம்மால் கரெக்டாக செலக்ட் பண்ணுவான். என்ன காரணம், நம்ம வீட்டுக்காரமாக இருக்கிற கேணத்தனமான பார்வைக்கு இதை கட்டினோம்னா கொஞ்சம் புத்திசாலியாவது தெரியும்னு அவனுக்கு தெரியும், அவன் டக்குன்னு உருவிடுவான். சரியா? ஆனால் அதை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்காரமாட்ட கொடுத்து பாருங்கள், கையோட கூட்டிகிட்டு போயிடணும். அங்கே கொடுத்து பாருங்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் உங்களுக்கு 5-6 தெரியும் கொண்டா அப்படின்னு தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அப்போது அந்த செலக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நமக்கு எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது. குமரன் ஐயா பேசுகிறப்ப சொன்னாங்கல்ல, நான் வந்து பேருக்கு ட்ரை பண்ணேன், அப்புறம் வந்து அவங்களோட ஒரு ஸ்டெப்பாக மேலே வந்தது எப்படிங்கிறத டெவலப் பண்ணதுங்கிற விஷயத்த சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா. அது மாதிரி நம்ம ஒன்றா டெவலப் பண்ணிகிட்டே வரையில் நமக்கு இது மேட்ச் ஆகலை, இது மேட்ச் ஆகலை, இது மேட்ச் ஆகலை, ஒன்றுக்கு வந்தது டக்குன்னு பல்ப் எரியும், அங்கே நின்றுக்கிறணும், அந்த இடத்துல நின்றுக்கிறணும். அது பாரம்பரியமாக இருக்கலாம், கேபியாக இருக்கலாம், டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியாக இருக்கலாம், அல்லது சுபத்துவம் சூட்சும வலுவாக இருக்கலாம், அல்லது வந்து இது அதனை கேபி ஆஸ்ட்ராலஜியாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் அங்கேயே போய் நின்றுக்குங்க. சரியா? அதாவது கல்லை மட்டும் கண்டால் கடவுள் கிடையாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லே கிடையாது இல்லையா? அதனால் நம்ம எதை பார்க்குறோமோ அந்த முறையில் பார்த்து நின்னோம்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போது ஒரு 4-5 முறையை நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா எல்லா முறையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் எல்லா முறையும் பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தி பலன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஒருத்தன் 2 சம்சாரம் கட்டி 2 வீட்லேயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சான் பாருங்க, அந்த கண்டிஷன் ஆகிடும். சரியா? 2 பக்கம் நாரி போயிடுவான்.
அப்போது அது மாதிரி நம்ம 4 முறையாக படித்து வச்சுட்டு ஒரு பலன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணோம்னு வைங்களேன், மல்லு கட்டி மண்டையோட இருந்தே மிச்சமே தவிர நம்மளால் எடுக்க முடியாது, பலன் எடுக்க முடியாது. அதனால் அதில் கவனமாக இருக்கல, எங்கனையா ஒரு இடத்துல தான் வரணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னார். அதாவது நீங்கள் எந்த மீட்டிங் பாருங்கள், எந்த ஜோசியரை ஏற்றி விடுங்க சார், அவங்க எப்படி பேசுனாலும் என்ன சொல்லுவாங்க, நான் சொன்னேன் பற்றியா எப்படி நடந்தது, நான் சொன்னேன் இல்லையா அது நடந்தது, நான் சொன்னது நான் சொன்ன மாதிரியே நடந்தது, அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர தன்னுடைய ஃபெயிலர் ஸ்டோரியை சொல்ல மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேசலை, அடேங்கப்பா திண்டுக்கல் சின்ராசா அவர் என்னன்னு நினைக்கிற நீயே பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ நான் சொன்னால் தப்பு வராதா அப்படின்னா, வரும்யா, வந்தால் தான் நான் ஜோசியர், வரலன்னா நான் சாமி, ரைட்டா? அப்போது யார் சொன்னாலும் தப்பு வரும், யார் சொன்னாலும் மிஸ்டேக் வரும், ரைட்டும் வரும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எந்த இடத்துல கலண்டுக்கிட்டு நம்ம இது விழுந்தது அப்படிங்கிறத எடுத்து வச்சு நம்ம அந்த ஜாதகத்தை கோவப்பட்டு டக்குன்னு தூக்கி கொடுத்து விட்ருவோம், மடித்து கையில் விடுவோம், அதெல்லாம் செய்யக்கூடாது. அதை காப்பியை எடுத்து வச்சுக்கிட்டு எதனால் நமக்கு அது வரல, ஏன் ஃபெயிலர் ஆச்சு அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா ஒரு புது இன்வென்ஷனே கிடைக்கும் சார் நமக்கு. உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும், ராகு கேதுக்கு பலன் எடுக்கிறது சிரமம்னு கூட இங்கே ஒருத்தர் பேசுனாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ராகு கேதுக்கு பலன் எடுக்கிறது அப்படி ஒன்றும் சிரமம் இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் நிறையா ஜாதகத்தை நான் எடுத்துக்காட்டு போட்டு காமிச்சிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கா மனசில் தோணிருச்சு, அதனால் நானாக புத்திசாலித்தனம் பீரிட்டு வந்ததுனால நான் சொல்லிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்த்துருக்கேன். அதுக்கு அந்த ஒர்க் பண்ண ரிசல்ட்டை தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், ரைட்டா? மற்றபடி எனக்கு ஞானோதயம் வந்தெல்லாம் சொல்லலை. அப்போது ஒன்று படிக்கிறோம், ஏதாவது ஒரு புத்தகத்தில் படிக்கிறோம், அந்த படிக்கிற புத்தகத்தை நம்ம செயல்படுத்தணும்னு ஒரு பாயிண்ட் வரும்ல. இப்போ இப்படி வச்சுக்கோங்க, சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்தால் மனைவியால் கடன்படுவான், வண்டி வாங்கிறதுக்காக கடை வாங்குவான், வீடு வாங்கிறதுக்காக லோன் போடுவான், வெறும் வந்தாக்கா மாமியாருக்காக கடன்படுவான், அத்தமாருக்காக கடன்படுவான், சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீடுங்கிற சொத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, கண்ணில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இப்படின்னு எழுதியிருக்கான்னு வச்சுங்களேன் புத்தகத்தில். இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், இந்த கேதுவை தூக்கி அப்படி செல்ஃப் மேலே வச்சுட்டு ராகுவை தூக்கி இங்கே இறக்கி விடணும். அதாவது சுக்கிரன் கேது சேர்ந்தா இப்போ சொல்லியிருக்கேன்ல, இப்போ சுக்கிரன் ராகு சேர்ந்தா அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டு தானே இருந்தாங்கன்னா, அப்போ பிரமாதமான வசதி வாய்ப்பு சேரும், நிறையா சொத்து வத்து சேர்ப்பான், வீடு வாசல் சம்பாதிப்பான், ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல சம்பாதிப்பான், காரு வண்டி வாகன வசதிகள் சம்பாதிப்பான், பேரு புகழ் சம்பாதிப்பான், பொருளாதாரத்தில் மேலே வருவான், ஓகோன்னு உழைப்பாண்டான்னு முடிச்சிடலாம் இல்லையா. அப்போது நம்ம படிக்கிறது கேது சுக்கிரனுக்கு படிச்சிருக்கோம், ராகு சுக்கிரனுக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இது தெரிஞ்சிடும். அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சனி குருவோடு சேர்ந்தா குருவையும் சேர்த்து கெடுத்து போடுவான் அப்படின்னம்னா, அதே குரு சுக்கிரனோட சேர்ந்தா அப்போ அது யோகமாக மாறும் இல்லையா. இதுதான் சுய சிந்தனை அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன சிந்திச்சிருக்கோமோ அதை நம்ம புக்கோட கம்பேர் பண்ணினோம்னா நமக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அப்போ நம்ம ஐடியாஸ் எல்லாம் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா தெரியாது. அவர் பிரமாதமாக கம்பு சுற்றுவார், ஆனால் யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டார் அப்படின்னாக்கா அதுக்கு அவன் சுத்தாமலே இருந்துக்கலாமே. அப்போது அவர் கம்பு சுற்றுறாருன்னா என்ன அர்த்தம், 4 பேர்த்திட்ட சண்டைக்கு போனால் தானே கம்பு சுற்றுறது எந்த அளவுக்கு திறம்னு தெரியும். அப்போது 4 ஜாதகத்தை பார்த்து நம்ம பலன் சொன்னோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போயிடும், எப்படி என்ன விவரம் எது அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சு போயிடும். சரி, அப்போது இதில் இன்னொன்று சொன்னாங்க, அப்போ சக்ஸஸ் ஸ்டோரிஸுங்கிறத விட நம்ம ஃபெயிலர் ஸ்டோரிஸை தான் ரொம்ப தெளிவாக வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அடுத்தது 5ஆம் பாவ திசை வேலையை பாதிக்கும். 100க்கு 200% உண்மை சார், இது 200% உண்மை. இது நீங்கள் 5th லார்டு அல்லது 9th லார்டு திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக கெரியரை டிஸ்டர்ப் பண்ணும். அவர் சொன்னதோட இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணலாம், அது வேலையாக இருந்தாலும் சொந்த தொழிலாக இருந்தாலும். என்னன்னு சொல்லணும்னா 5ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவாதிபதி திசையில் ஒருத்தன் அவன் பார்க்காத கடனை பார்த்துருவான். எது அதே இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், அதே கிரகம் வக்கிரமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், யோகமாக வேலை செய்யும், நிச்சயமாக அது கெடுக்காது. அப்படி வேலை போச்சுன்னா என்ன தெரியுமா, அடுத்து போகிற வேலை அவனுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக போகிறேன், டைரக்டராக போகிறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜை நோக்கி போயிடுவான். அப்போ இன்னும் மேலே தான் போவான், கீழே போக மாட்டான். அப்போ வக்கிறோம் அப்படின்னா அங்கே தான்டா நாங்கள் நிற்கிறோம் அப்படின்வாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு பாயிண்ட் அது. அப்போது வக்கர கிரகம் அப்படிங்கிறது அப்படியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக 7ஆம் பாவத்தை பற்றி எல்லாம் ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணி பேசினாங்க, நம்ம சத்தி கூட பேசினார். மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தை அது சார் இன்னும் 100 மீட்டிங் போட்டு 1000 பேர் பேசினாலும் மனைவிங்கிற ஸ்தானத்தை யாருமே புரிஞ்சுக்க முடியாது. என்ன காரணம் தெரியுமா?
அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கத்தாயா நாங்கள் ஜோசியம் படிக்க வந்தால் இன்னும் படிச்சுக்கிட்டு தாயா இருக்கோம். சார் வேறு ஒன்றும் இல்லை. 12ஆம் இடம், லக்னத்துக்கு 12ஆம் இடங்கிறது என்ன சார்? மோட்சஸ்தானம். லக்னத்துக்கு 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், கல்விஸ்தானம். அப்போ லக்னத்தை சுற்றிலும் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது இல்லையா? அதே இது 7ஆம் இடத்தை எடுத்துங்க. 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல பாருங்க, வம்பு, கடன், பிரச்சனை, வழக்கு அப்படின்றான். 8ஆம் இடம் பாருங்க, அவமானம், ஆயுள், கண்டம்ன்றான். இது ரெண்டுக்கு நடுவில் தான்டா பொண்டாட்டி. அப்போ புதிய தத்துவம் 16 வாழ்க. அப்போ நீ மனைவின்னு கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டியா? ஒன்று உன்னோட மானத்தை கலட்டி ஆணியில் மாட்டிரு, இல்லாட்டி அவங்களே கலட்டி மாட்டி விட்டுருவாங்க. சரியா? அப்போது இறைவனுடைய படைப்புலேயே அப்படித்தான் ராசா இருக்குது. நம்ம ஆளுங்க பிரித்து வச்சுருக்கிறதே அப்படித்தான் பிரித்து வச்சுருக்கான். அதாவது 7ஆம் இடத்தை நடுவில் வச்சு 2 பக்கம் பஞ்சாயத்தை வச்சா இங்கே 2 கிரகமும் பாவகிரகம் இருந்தால் அது பாவகத்திரி தோஷம் தான். இல்லை வச்சதே இப்படி வச்சுவிட்டு அப்புறம் பாவகத்திரி தோஷம்னா என்னடா செய்கிறது? லக்னத்துக்கு கரெக்டாக தானே வச்சுருக்க, அப்போ அங்கேயும் கரெக்டாக வைக்கணும்ல. கனெக்ஷனையே தப்பாக கொடுத்துட்டு பல்ப் எரியலைன்னா எங்கிட்டா எரியும் அப்படின்ன மாதிரி. அப்படி அப்போ 7ஆம் இடம்ங்கிறது அவ்வளோ சிக்கலான இடம் சார். சார் இது ஜோசியத்தில் மட்டும் இல்லை, சுக்கிரன் எடுத்துக்கோங்க நீங்கள். நான் இந்த அதென்ன இந்த சூரிய குடும்பம் சோடியாக்கில் சுக்கிரனில் வந்து எல்லா கிரகத்துலேயும் போய் இறங்கி பார்த்துருக்காங்க சார். இந்த புதனுக்கும் சுக்கிரனுக்கும் போகவே முடியலை. ஏன்னா புதன் வந்து படிப்பில் கரகண்டவன் எவனும் கிடையாது. சுக்கிரன் வந்து மனைவியில் கரகண்டவனும் எவனும் கிடையாது. சரியா? அப்போ என்ன ஆகுங்க? இதுலேயும் இன்னும் காமெடி இருக்குது. எல்லா கிரகத்துலேயும் கிழக்க சூரியன் வச்சு மேற்க மறையும். நீங்கள் சுக்கிரனில் மட்டும் பாருங்கள், மேற்க சூரியன் வச்சு கிழக்க மறையும்னுவான். அப்போது அவங்கள என்ன பேசுனாலும் எடுத்து பேசுகிறான்னு நம்ம சொல்லக்கூடாது. ரைட்டா? அதனுடைய டிசைனே அப்படி. ரேடியோன்னா பாடத்தான் செய்யும், அதில் லைட்டெல்லாம் வராது. அப்போது ராசி சக்கரத்தை எப்படி டிசைன் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். எவ்வளோ பிரமாதமான ஒரு முறையில் பண்ணியிருக்காங்க. வாங்கின அடி அப்படின்னு வாங்கல. அதே மாதிரி இந்த 7ஆம் பாவாதிபதி 4ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படின்னு சம்மந்தப்பட்டதுன்னா அங்கே வந்து டிவோர்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து சொன்னாங்க. அது வந்து அருமையான பாயிண்ட்டு. பட் நான் அந்த ஆஸ்பெக்டில் பார்த்ததில்ல. இருந்தாலும் வந்து அது கரெக்டான பாயிண்ட்டு தான். என்ன காரணம்னா 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 4ஆம் இடம் அப்படிங்கிறதும், அந்த 10ஆம் இடம்ங்கிறதும் 9ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது காதல். நமக்கு காதல் இருந்தால் தான் மனைவியோட ஒன்று சேர்ந்து பிழைக்க முடியும், கணவரோட ஒன்று சேர்ந்து பிழைக்க முடியும். கடமைக்காக இருந்தால் அது எங்கேயாவது ஒரு பக்கம் பீஸ் போயிடும், அது நிற்காது கடைசி வரைக்கும். அதனால் அந்த 4-10 சொன்னது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் சார். இந்த டெலிவரி பண்ணுறாங்கல்ல, டெலிவரிக்கு வந்து லக்னம் வச்சு கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக வச்சு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அப்போ நீங்கள் பிரம்மாவாயிட்டீங்க. நீங்கள் சொல்கிற டயத்துக்கு அவங்க டெலிவரி பண்ணணும்னா நீங்கள் பிரம்மாவா, அப்போ விதியை நீ எழுதுறியா, சாதகத்தை எழுதுறியா அப்படின்னு ரொம்ப புத்திசாலி மாதிரி சிலர் கேள்வி கேட்பான். அவனுக்கு நம்ம திருத்தவெல்லாம் முடியாது, அதை அப்படியே விட்டுறணும். இது பாவம் அப்படியே புலம்பிக்கிட்டே ஒரு சைடாகவே போயிட்டு போகுது அந்த பிள்ளை அப்படின்ட்டு விட்டுறணும். ஆனால் விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த டைம் வேணாலும் குறிங்க, அது அந்த டயத்துக்கு தான் டெலிவரி ஆகும். எப்போ டெலிவரி ஆகணுமோ அப்போத்தையும் ஆகும். நீ சொல்கிற டயத்துக்கெல்லாம் ஆகாது. என்ன காரணம்? இதே திருச்சியில் சார், இங்கே நான் வந்து ஒரு டைம் வச்சு கொடுக்குறேன் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு. நானும் ரொம்ப போட்டு தலையை கசக்கி அதை பண்ணி இதை பண்ணி வந்து டைம் வைக்கிறோம். நீங்கள் டைம் வச்சு பாருங்களேன் தெரியும். வச்சுட்டு ஒரு லக்னம் குறிச்சிருவீங்க. குறிச்சிட்டு அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கா அப்படின்னா அருமையாக இருக்குது. சரி, அவங்க அப்பனுக்கு நல்லா இருக்கா, நல்லா இல்லையே, இல்லை நல்லா இருக்குது. அடுத்து அம்மாவுக்கு நல்லா இருக்கா, நல்லா இருக்காது. சரி நல்லா இருக்குது. அப்போ தாத்தாவுக்கு நல்லா இருக்கா, ஐயோ சிக்கலில் இருக்குது, செத்து பிரியாம்பல் இருக்குது. சரி ரைட், அப்போ வந்து அது வேண்டாம், வேறு லக்னம் மாற்றினா இங்கிட்டே எவனாவது ஒருத்தனுக்கு பிடிக்கும், இல்லாட்டி படிப்பில் பிடிக்கும், அது ரவுடி பிள்ளையாக வர முடியும், அல்லது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பிள்ளையாக போயிடும், அல்லது விவரம் இல்லாமல் மென்டல் வளர்ச்சி இல்லாமல் போயிடும்னு ஒரு லக்னத்தில் வரும். என்ன தான்டா செய்கிறது? பேசாமல் இந்த பிள்ளைய நீ ஆரம்பத்திலேயே கலைச்சிருக்கலாம் அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான் யோசிச்சு பாருங்கள். அப்போது நம்ம ஒரு லக்னம் வச்சு கொடுக்குறேன் சார். வச்சு கொடுத்ததும் அவங்க வந்து கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. ஏன்னா பக்கத்தில் தான், ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில், அதனால் ரொம்ப தூரம்லாம் இல்லை, அதனால் அப்பங்கே கூப்பிட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரீயாக விட்டாங்க. கூட்டிகிட்டு வராங்க. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல், எல்லா அனஸ்தீசியா கொண்டு பீடியாட்ரிஷியன் கூட எல்லோரும் இருப்பாங்க. அப்போ இங்கே கூப்பிட்டு வர்றாங்க சார். வர்ற வழியில் திடுதுப்புன்னு கட்சி மீட்டிங் ஊர்வலம் நடுவில் போகுது.
கரெக்டாக அந்த லக்னம் முடிகிற வரைக்கும் ஊர்வலம் போயிருக்கான். சரிங்களா? லக்னம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்கான். புள்ள பிறகுது 8ல் ராகு சார். என்ன செய்கிறது? அப்படியே பின்னி எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போது இது மாதிரி நீங்கள் என்ன டைம் வேணாலும் குறிச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவன் நம்மளோட புத்திசாலி. சரியா? பர்ஃபெக்டாக எந்த டைமில் எந்த ஜாதகத்தை கொடுக்கணுமோ அந்த ஜாதகத்தை தான் கொடுப்பார், மாற்றி கொடுக்க மாட்டாருன்ற மாதிரியான அமைப்பு. சரி, இந்தியன் அஸ்ட்ராலஜிக்கும் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம காரகத்துவம்னு ஒன்று படிக்கிறோம்ல, அதே அங்கே கிடையாது அவங்கள்ட்ட. அப்போ அதே மாதிரி பாவகத்துவம்னு ஒன்று படிக்கிறோம்ல, அதுவும் கிடையாது. நம்ம இந்த பாவகத்துவத்தையும் காரகத்துவத்தையும் கனெக்ட் பண்ணி தசாபுத்தியோடு வச்சு தான் பலன் எடுக்கிறோம். அப்போ பாருங்கள், நம்ம நிறைய டூல் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம இதில் அக்யூரசி வரும், அவங்க இதில் அக்யூரசி வராது. எது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி முதல்ல அவங்களுக்கு கட்டமே ஓட தெரியாது, வட்டமாக வச்சுக்கிட்டு தெரியும். இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வீட்டில் லேடிஸ்லாம் கிளம்பி கொண்டை ஓட்டுக்கிட்டு ரவுண்டாக பூ வச்சுட்டு போவாங்கல்ல, அது மாதிரி ரவுண்டாக வச்சுக்கிட்டு போவாங்க. எது அந்த ராசி சக்கரத்தை ரவுண்டாக வச்சுருப்பாங்க. எண்ட்லெஸ் அப்படின்னு அர்த்தம். அவன் வாழ்நாள் பூரா தேடிக்கிட்டே தான் தெரியணும். நம்மளது வந்து 4 மூலை இருக்கும் பார்த்துறீங்களா, 4 பக்கம் கூறாக இருக்கும். ஸோ நம்மெல்லாம் கூறானவர்கள், அவங்கெல்லாம் கூறு கட்டவங்க. அதனால தான் வட்டமாக இருக்குது. சரியா? அதனால் இன்னும் பாருங்கள் சார், சூரியன் நடுவில் இருக்குது இல்லையா? சூரியனுக்கு அடுத்து யார் இருக்கா? புதன் இருக்காரா? புதனுக்கு அடுத்து யார் இருக்கா? ஓ, சூரியன் நடுவில் இல்லை, ஓரமாக இருக்கார். முதல் வட்டத்தில் யார் இருக்கா? புதன் இருக்கார். 2வது வட்டத்தில் யார் இருக்கா? சுக்கிரன் இருக்கார். 3வது வட்டத்தில் யார் இருக்கா? பூமி இருக்குது. பூமியை விட்டுறலாம், அதுக்கு பதிலாக. ஏன்னா நம்ம ஜியோ சென்ட்ரிக் எடுத்துகிட்டு இருக்கோம், நம்ம இங்கேருந்து ஏன் பார்க்குறோம். அதனால் சந்திரன் எடுத்துக்கலாம் பூமிக்கு பதிலாக. 3வது கட்டத்தில் பூமி இருக்கார். 4வது வட்டத்தில் யார் சார் இருக்கா? செவ்வாய் இருக்கா? செவ்வாய்க்கு 4ஆம் இட பார்வை இருக்கா? செவ்வாய்னா பூமிக்காரகன்னு சொல்கிறானா? செவ்வாய்னா சிவப்பு கலர்னு சொல்கிறானா? எவன் ராக்கெட் விட்டா போய் பார்த்துட்டு வந்தான், இன்றைக்கி நம்மால் வந்து மங்கள்யான் விட்டு ஆமையா அங்கே சிவப்பு கலரில் தாயா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு இருக்குன்னு எப்படி சார் சொன்னான்? எப்படி சொன்னான்னு தெரியல இல்லை. சரி, 4வது வட்டப்பாதை எது? செவ்வாயுடைய வீடு. அப்போ 4ஆம் இடம்ங்கிறது வந்து வீடு, மனை, வண்டி, வாகனம்னு அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினேன். 5வது வட்டப்பாதையில் யார் சார் இருக்கா? குரு இருக்காரா? குருவுக்கு 5ஆம் பார்வை இருக்கா? சிறப்பு பார்வையில் 5ஆம் இடம்ங்கிறது பிள்ளைகன்னு வச்சானா நமக்கு. அப்போ உள்ளதுலேயே பெரிய பிளானட் அது, ஜெயிண்ட் பிளானட்டுங்கிறது குரு தான். அந்த சூரிய குடும்பத்திலேயே பெரிய பிளானட்டு குரு தான். அப்போ குடும்பம் பெருசாகணும்னா பிள்ளைய வரணும்ல. அப்போ பிள்ளைய வரணும்னாக்கும் குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னான். சரியா? அப்போது இப்போ இதில் பாருங்கள், அதுக்கடுத்த வட்டப்பாதை சனி இருக்காரா? சனியை வந்து தொழில் காரகன்னு சொல்கிறோமா? அப்போ 10ஆம் பார்வை இருக்குது. எது? தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கணும், 10ஆம் பார்வை இருக்குங்கிறான் சனிக்கு இல்லையா? அப்போது நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே சிஸ்டமேட்டிக் சார், ஒரு காரண காரியத்தோடு வச்சுருக்குறோம். சரிங்களா? நிதானமாக வாய் போன போக்கில் வைக்கல. நான் இந்த சோலார் சிஸ்டத்தை பற்றி எப்படியெல்லாம் பார்வை இருக்குங்கிறத பற்றி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டேன். சரியா? அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஓடும் அந்த வீடியோ. அதை போட்டுட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எப்படியெல்லாம் பார்வை வருது, எப்படியெல்லாம் சிறப்பு பார்வை வருது அப்படின்னு. அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் சார், எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அது என்னுடைய கருத்து மாறலை. அதாவது நமக்கு இருக்க அந்த ராசி சக்கரம் போடுற கால்குலேஷன் இருக்கு பாருங்க, இதை அப்படியே தூக்கிட்டு போய் இன்னொரு சோலார் சிஸ்டத்தில் வச்சா அங்கேயும் மேட்ச் ஆகும். இந்த டைமிங் மட்டும்தான் வித்தியாசப்படும், அங்கேயும் மேட்ச் ஆகும். அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய சிக்கலான கால்குலேஷன். அதை விட இன்னொரு சிக்கல் இருக்குது தெரியுங்களா? என்ன தெரியுமா? கிரகமெல்லாம் வந்து எப்படி சுற்றுது, நம்ம கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி சுற்றுது அப்படின்னு சுற்றிக்கி இருக்கோம்ல, கிளாக் வைஸில் சுற்றுறோம்ல. ஆனால் எதுவுமே கிளாக் வைஸில் சுற்றலை, எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. இப்படி ரொட்டேட் ஆகுது, அதை நம்ம இப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி போட்டு கணக்கு காமிச்சிருக்கான் பாருங்கள் நமக்கு. அப்போ ராகு கேது எப்பயுமே நேராக சுற்றுது, பூரா கிரகமும் வக்கரமாக சுற்றுது இல்லையா? அதானே கணக்கு. நேராக சுற்றுறதை நம்ம தப்புன்னு வச்சுக்கிட்டு தப்பாக சுற்றுறதை ரைட்டுன்னு வச்சுக்கிட்டதுனால தான் ஜோசியத்தில் குழப்பம் நமக்கு. பலன் எடுக்கிறதுல இவ்வளோ கன்ஃபியூஷன் வர்றதுக்கான காரணம். சரி, அடுத்தபடியாக வந்து அவங்க சூரியன் ஐயாவை பற்றி நான் பேசியே ஆகணும். அவர் பேசுகிற பற்றி தான் சொன்னார் பாருங்க, அடேங்க அப்பா. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சு நம்மளே கொஞ்சம் ஓவராத்தையும் ஆடிட்டோமோ ஜோசியத்துக்குள்ளே போய் அப்படின்னு. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த வேலையை தவிர்த்து வேறு வேலை பண்ணுறதில்ல. எது? வா நான் உனக்கு வந்து அதை பண்ணுறேன் இதை எதுவும் பண்ணுறதில்ல சார். படிக்கிறோம், அதை அப்படியே வீடியோ பண்ணுறோம், ஆவணப்படுத்துகிறோம் சார். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, நான் ஒரு வீடியோ நம்ம பண்ணி போடுறோம் அப்படின்னா அது எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி,
அந்த வீடியோ ஒரு காலத்தில் எடுத்து பார்த்தா ஒரு புஸ்தகம் படித்தா எப்படி நமக்கு சப்ஜெக்ட் டெலிவரி பண்ணுமோ அதே மாதிரி அந்த டெலிவரி இருக்கணும், சப்ஜெக்ட் டெலிவரி இருக்கணும். அப்போ தான் காலம் கடந்து நிற்கும். ஜோசியம் அதனால தான் காலம் கடந்து நிற்கிது, இன்னமும் நிற்கிது. ரைட்டா? சரி, அதில் தான் நான் சொன்னேன், அப்போவே என்னால் பொறுக்க முடியல, அப்பயே அந்த பாட்டை சொல்லிட்டேன். விறகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வெம்பேனும் நன்று அப்படின்னு. அதனால தான், அதாவது ஔவையார் காலத்திலேயே இந்த வேலை இருந்திருக்குது. எது 2 பேர் துதி பாடிக்கிட்டே வருவாங்களாம் பக்கத்தில். அதே மாதிரி நிறைய விரல் நிறைய மோதிரம் போட்டுக்குவாங்களாம். பட்டேனும் பஞ்சேனும் வேண்டும், அதாவது சட்டை ஏதாவது போட்டிருக்கணும். அந்த காலத்தில் சட்டை போட மாட்டாங்க. அப்படி போனால் தான் நீ இலக்கண சுத்தமாக கவிதை எழுதலைன்னா கூட உன்னை ஆகோ ஓஹோன்னு போட்டுருவாங்க அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. சரியா? அப்போ அது மாதிரி நம்ம ஊர் அரசியல்வாதிகள்லாம் அப்படித்தான் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் முன்னால் ஒரு 10 கார் போகும், பின்னால் ஒரு 10 கார் போகும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அதே மாதிரி அவர் பேசல தான் சொன்னார், அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமானது சார். நம்ம படித்தெல்லாம் முடிக்க முடியாது. உள்ளதில் பெஸ்ட்டு என்னவோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கிற முடியுமே தவிர, எவ்வளோ தூரம் நம்ம நெருங்கி போக முடியுமோ அவ்வளோதான் போக முடியுமே தவிர பெர்ஃபெக்டாக போகிறதுங்கிறது முடியாது. அதில் குறிப்பாக ஒரு வார்த்தை சொன்னார், திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி சொன்னார். திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது இப்போ திடீர்னு ஒரு புயலை கிளப்பி விட்டாங்க. ஆஃப் ஆயிருச்சாம்டா திருவாதிரை நட்சத்திரம், அந்த நட்சத்திரமே இல்லையாம்ல, என்னங்கடா ஜோசியாக பார்க்குறீங்க அப்படின்ற கண்டிஷனில் இப்போ ரீசெண்டாக வந்தது. ஆனால் அந்த திருவாதிரை நட்சத்திரம் சப்போஸ் இப்போ ஆஃப் ஆச்சுன்னு வைங்களேன், ஒரு 2 லட்சம் வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு ஆஃப் ஆகும், அந்த ஒளி வர்றது நிற்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ராவலிங் டைம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய கணக்கீடுகள் சொல்கிறாங்க. ஆனால் அது திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி, அம்பலத்தில் ஆடுறது திருவாதிரை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போத்தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது, ஒரு தமிழ் பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதாவது மேலே நடனம் ஆடிட்டுருக்காரு கைலாயத்தில் சிவபெருமான். அப்போ அவருடைய குழை கலண்டு கீழே விழுந்துருது. காதில் மாட்டுறது குழை. பொண்கள் மாட்டினா அதுக்கு பேர் கம்மல் அல்லது தொங்கட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பளை பிள்ளை மாட்டினா குழை. அந்த குழை கலண்டு விழுந்துருது. இவர் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே இருக்கார். ஆடுற ஆட்டத்தில் அப்படியே கால்லையே எடுத்து, கால் விரலில் எடுத்து அதை காதில் மாட்டிட்டாராம். கீழே விழுந்ததை காதில் எடுத்து மாட்டிட்டாராம். இந்த இடத்துல அறிஞர் அண்ணாதுரையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவர் மூக்குப்பொடி ஓடுவார் நிறையா. அவர் என்ன பண்ணுவார், கையை இப்படி பின்னால் வச்சுக்கிட்டு அப்படி டப்பாவை தட்டி அந்த பொடியை எடுத்து இப்படி பின்னாலே எடுத்துக்கிடுவார். எல்லாம் வச்சுக்கிட்டு, இதுக்கு தமிழ்நாடு என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா அங்கே போயாச்சுன்னு அர்த்தம் மூக்கில். சரியா? அது மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த குலையை எடுத்து மாட்டிட்டார். மாட்டி முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி டான்ஸில் இருக்க முக்கியத்துவம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்டிருக்கார். இந்த டான்ஸ் பார்த்தவங்கெல்லாம் நாங்கள் எங்கெங்கே பார்த்தோம், ராமாயணத்தில் சொன்ன மாதிரி தோள் கண்டார் தோளையே கண்டார், தொடுகளல் அண்ணா தாழ் கண்டார் தாளையே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் எங்கே பார்த்தேன், நான் இப்போ உங்களையே தான் பார்த்துக்கிருந்தேன் டான்ஸை, எனக்கு தெரிலன்ட்டாங்க. திருவள்ளுவர் கீழே இருக்கார், போய் அவரை கேளு. திருவள்ளுவர் நெசவாளர் ஃபேமிலி இல்லையா, அவரை போய் கேளுங்க, அவர் பார்த்துட்டார், அவர் சொல்லுவார் அப்படின்னு அங்கே கேட்டிருக்காங்க. அப்போ தான் சொல்லியிருக்கார் அவர். அந்த பாடல் வருது, பூவில் அயனும் புறந்தரனும் புவி உலகை தாவி அழந்தோனும் தாமிருக்க நாவில் இளைநக்கி நூல் நெருடும் ஏழை அறிவேனோ குழைநக்கும் பிஞ்சகன்றன் கூத்து அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதாவது பூவில் அயனும் அப்படின்னா பிரம்மா தாமரை மலர் மேலே உட்காந்துருக்கார். புறந்தரனும் பெருமாள் வேறு இருக்கிறார். இது புவி உலகை தாவி அழந்தோனும் பெருமாள் இருக்கார், இது பிரம்மா இருக்கார், இந்திரன் இருக்கான். புறந்தரன்னா இந்திரன் இருக்கான். எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் தான் அந்த டான்ஸை பார்த்தாங்க. புவி உலகை தாவி அழந்தோனும் தாம் இருக்க இவங்கெல்லாம் சுற்றியில் உட்காந்து நீங்கள் தான் டான்ஸு பார்த்தீங்க. நாவில் இளைநக்கி நூல் நெருடும், இந்த நூல் வச்சுன்னா எச்சியை தொட்டு எடுத்து விடுவாங்கள்ல, அப்படி எடுத்து விட்டுக்கிட்டு நெஞ்சிக்கிட்டு இருக்கிற இவ்வேழை அறிவேணும் நான், எனக்கு தெரியுமா குழைநக்கும் பிஞ்சகன்றன் கூத்து. அந்த குழையை காதுலேயே எடுத்து காலிலே எடுத்து கழுத்துனா மாட்டினான் பாரு, அந்த டான்ஸ் எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டான். சரியா? அப்போது அது மாதிரி எனக்கு இந்த பாட்டு அவர் சொல்லல அப்படியே ஜிவ்வுன்னு ஆகிடுச்சு ஒரு நிமிஷம். சரி, அப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இதை அட்வைஸ்னே எடுத்துக்கலாம். ஜோசியரை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஜோசியரையும் குறையே சொல்ல வேண்டாம். எல்லாருமே அவரவர் துறையில் மிகச்சிறந்தவர்கள், டாப்பானவர்கள், பிரமாதமானவர்கள் அப்படிங்கிற பாயிண்ட்டோடு நின்றுக்குறங்க. என்ன காரணம் தெரியுமா, காலம் தகுதி இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கியெல்லாம் புறந்தள்ளிடும், எதையுமே வச்சுருக்காது. சார் நான் தெரியாமத்தான் கேட்குறேன், சிலப்பதிகாரத்தை யார் எழுதினார்? இளங்கோவடிகள் எழுதினார். வாழ்நாள் பூரா படித்தான், ஒரே ஒரு புக்கை எழுதியிருப்பான். எத்தனை புக்கு எழுதியிருப்பான்?
நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இல்லையா? இப்போ இருக்க நாவல் ஆசிரியரெல்லாம் கேளுங்க, நான் 300 புத்தகம் எழுதினேன். ஜோசிய ஆசிரியர்களை கேளுங்க, நான் 100 புத்தகம் எழுதியிருக்கேன், 50 புத்தகம் எழுதியிருக்கேன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நிற்கணும்ல, நின்னது ஒன்று தானே நின்றுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலத்தை வென்று நிற்கிது, காலச்சக்கரம் கடந்து நிற்கிது. அப்படின்னா நிச்சயமாக அதில் விஷயம் இருந்தால் தான் நிற்கி, இல்லாட்டி நிற்காது. அதை காலச்சக்கரம் பார்த்துக்கும். நம்ம கடுப்பேற்றக்கூடாது அடுத்தவனை போய், சரியா? அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும். நம்ம நிம்மதியாக இருந்தால் எதுக்காகனா, நீங்கள் போய் இன்னொருத்தரை திருத்தணும்னு போனோம்னா நமக்கு டென்ஷன் சார், தேவையில்லாத டென்ஷன். அப்போ நமக்கு வந்தது நான் உலகை திருத்தி விட்டு வர்றேன் அப்படின்னாக்க நம்ம என்ன பரிசை பேப்பரை எதிர்த்த வந்திருக்காங்க? கிடையாது. நம்ம வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்து நம்மளுடைய கர்மாவை தீக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதனால் நிம்மதியாக கழிச்சிட்டு போயிடலாம். ஒன்று. அடுத்தது குமரன் ஐயா பேசல சொன்னாங்க இது அதாவது நம்ம படித்தவங்கள விட்டுருங்க சார். அவங்க படித்தவங்களாகவே இருக்கட்டும். அவங்க நமக்குன்னு ஒரு படி படிச்சிருப்போம்ல, நம்ம அளவுக்கு நம்ம போயிடுவான். மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி, உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பெயர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கரெக்டா சாமி? பெர்ஃபெக்ட். அப்போது எனக்கு சொந்தக்காரன் வேண்டாம், சொந்தக்காரன் வேண்டாம், படித்தவன் வேண்டாம், படிக்காதவன் வேண்டாம், என்னமே வேணாம்டா, நீ ஒரு ஆள் இருந்தால் போதும்டா, பாக்கிய நான் பார்த்துக்கிறேன்டான்ற மாதிரி பாடியிருக்காங்க. அப்போ இறையொருள் ஒன்று மட்டுமே போதும். நம்ம வச்சுருக்க டெடிக்கேஷன், ஜோசியத்து மேலே வச்சுருக்க டெடிக்கேஷன் நம்மளை ஜெயிக்க வச்சிரும் சார். ஒன்று. அடுத்தபடியாக குமரன் ஐயா அவர் மேடையில் நான் 2-3 மேடையில் உட்காந்துருக்கேன், நிறையா கேட்டிருக்கேன் அவருடைய ஸ்பீச்சை. அதாவது அந்த பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத அவர் கிளாஸ் எடுத்து சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப எலாபரேட்டாக சொல்லலை, இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லியிருந்தாங்க. அதில் சொன்னாங்க ஒரு விஷயம், இந்த மாதிரி இது 3வது புருஷன், அது 4வது கொண்டாட்டி அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு வெளிநாடுகளில் வந்துருச்சுன்னு. வெளிநாடுகளில் சார், உள்நாட்டிலே வந்துருச்சு. அதாவது 2-3 ஐட்டம் வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் பேரெல்லாம் வச்சுருக்காங்க, எனக்கு பேர் மறந்து வச்சு. அதாவது சேர்ந்து வாழ்கிறது, குழந்தை வெத்துக்கிறது இல்லை, நோ கமிட்மெண்ட்ஸ், சரியா? தாலியும் கட்டிக்கிறது இல்லை, தாலி கட்டிக்கிறது குழந்தை வெத்துக்கிறது இல்லை, அப்புறம் தாலி கட்டிக்கிறது குழந்தை வெத்துக்கிறது, பின்னால் தேவைப்பட்டால் பெற்றுக்கிறோம், அப்படி ஒரு ஸ்டைல். அதுக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க சார். சென்னையில் இருக்குது சார். இங்கே வரைக்கும் வந்துருச்சு. திருச்சிக்கு வர்றதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம ஊர் மசால் வடை லண்டனுக்கு போகிறதுக்கு தான் லேட் ஆச்சு. அங்கே இருக்கிற பர்கர் இங்கே வர்றது உடனே வந்துருச்சு, சரிங்களா? அங்கே கண்டுபிடிச்சதுமே இங்கே வந்துடும். அப்போ அது மாதிரி கல்ச்சருங்கிறது அந்தளவுக்கு போயிடுச்சு. நம்ம இவர் அபிராமி சேகரையா சொன்னாங்கல்ல, டெக்னாலஜி வைஸ் நீங்கள் உங்களை அப்டேட்டட் பண்ணிக்கிட்டே இல்லைன்னா நான் உலகம் உங்களை விட்டுட்டு போயிடும்னு சொன்னாங்க. பர்ஃபெக்ட். ஒரு பக்கம் டெக்னாலஜி வைஸ் நம்ம அப்டேட்டடாக இருக்கணும். ஆனால் குமரன் ஐயா சொன்ன மாதிரி கல்ச்சர் வைஸும் அப்டேட்டடாக இருந்தாகணும் சார். நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, அவசரமாக வெளியே கிளம்பிட்டு இருக்கோம், ஒருத்தர் ஜாதகம் கொண்டு கொடுக்குறாரு, கல்யாணத்துக்கு தானே கேட்டு வந்திருக்கேன், இப்போ கல்யாணம் நடக்காது, போயிட்டு வா அப்படின்னாக்க, இல்லைங்க கல்யாணம் பொண்டாட்டியோட சண்டை அப்படின்னா, ஆமாங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு. சரி, அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க, அதுவும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் 2வது கல்யாணம் டைவர்ஸத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு நிற்பான். அப்போ நம்ம 3வது கல்யாணத்துக்கு சொல்லணும், 4வது கல்யாணத்துக்கும் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டுக்கு 5 கல்யாணம் ஆகிருக்கு சார். அவன் எந்த பாவத்தை எடுத்தாலும் அவன் பாவமாக இருக்கான் சார். 5 மனைவி கட்டி ஆனந்தமாக பிழைக்கவில்லை, சரியா? என்ன காரணம்னா 5 பேரும் பக்கத்தில் இல்லை. பஞ்ச பாண்டவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகும். முதல் சம்சாரம்னா 7ஆம் இடம் எடுத்துக்கிறோம், 2வது சம்சாரம்னா 11ஆம் இடம் எடுத்துக்கிறோம், 3வது சம்சாரம்னா 4வது சம்சாரம்னா 5வது இலை. உனக்கு ஜாதகமே இல்லைடா, இனி எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணிட்ட, நீ உன் ஜாதகம் செத்து போச்சு, நீ எப்படி வேணாலும் பொழைச்சிக்கரலாம் போ அப்படின்னு விட்டுறதா. 11 எடுத்துகிட்டே போக வேண்டியதான் சார். அப்புறம் என்ன செய்கிறது? எங்கனையாவது ஒரு பக்கம் சில வயரை சொறி கனெக்ஷன் கொடுத்தானே ஆனால், பல்ப் எரிஞ்சு தானே ஆனால், விசேஷம் வச்சு விட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரியான டைப். அப்போது நீ 13 மணியை கொண்டு வா, நான் பாவம் என்னன்னு நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான தைரியம் வந்துடணும் சார் நமக்கு. ஒன்று. அப்போது இந்த மாதிரியாக நம்மால் பேசினார், சத்தியகணேசன் பேசினார். அதாவது பிரசன்னத்தை பற்றி, ஓரையை பற்றி, திருமண பொருத்தத்தை பற்றி, தாராபலம். அவருக்கெல்லாம் இன்னும் டைம் இல்லை, விட்டால் அவர் வாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். இன்னும் ஒரு 2 மணி நேரம் கூட பேசுவார். அப்படி சப்ஜெக்டிவாக பேசக்கூடியவர். நான் காலையில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்ததா. சும்மா ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. ஜானகிராம் சார் இருந்தார், டக்குன்னு எழுந்திரிச்சு வந்தார், வாங்க அப்படின்னு வந்தார். ரொம்ப கம்மியாக இருக்கே கூட்டம், நம்மளாத்தையும் பேசணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தேன் நான். இல்லை, எனக்கு அதில் பயம் கிடையாது. என்ன காரணம்னா, நம்ம யூடியூப்பில் பேசல, யாருமே இல்லாமல் ரூமுக்குள்ளே தனியாக உட்காந்து பேசுகிறோம் சார். அதை காட்டில் 4 பேர் உட்காந்து பெரிய விஷயம் இல்லையா? அதெல்லாம் நாங்கள் முரட்டுத்தனமாக உட்காந்து பேசுவோம் அப்படின்ட்டு தான் வந்தேன். கடைசியில் பார்த்தா
அரங்கு நிறைந்த காட்சிகளாக மீட்டிங்கை நிறைச்சிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். யார் முன்னால் கம்பு சுத்திரம்ங்கிறது தான் சார் பெரிய விஷயம். கற்றறிந்தார் அவையில் தானே சொல்லணும் இல்லையா? ஈன்ற புறந்தறுதல் தாய்க்கு கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே, களிர எருது பெயர்தல் காளைக்கு கடனே இல்லையா? எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தானே ஜெயிச்சு காமிக்கணும். அப்போ அதை எந்த மேடையாக இருந்தாலும் அந்த மேடையில் ஜெயிக்கணும் இல்லையா? அப்போது இங்கே இந்த இதுக்கு வரையில் இப்போ நான் நண்பர் திருப்பூர்காரர் வந்தார், பாலு தானே அவர் பேர், வந்தார். வந்து இந்த மாதிரி பேசல வந்து இப்போ நான் என்ன பேசுகிறது என்ன பேசுனாலும் கேட்டுக்கிடுவாங்க. யாரும் அதெல்லாம் நீ பேசுகிற சரியில்லை உட்காருன்னு சொல்ல போகிறதில்ல. அதனால் அந்த முதல் மேடையை ஜெயிச்சிட்டோம்னு வைங்களேன், பூரா மேடையும் ஜெயிச்சிடலாம் சார். நம்ம அத்தனை மேடையும் ஜெயிச்சுக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு மேடையில் பார்த்து மிரண்டு ஓடணும்னு வைங்களேன், வாழ்நாள் பூரா தெரிச்சு ஓடிக்கிட்டு இருப்போம். மேடையை நோக்கி மேடையை பார்த்தாலே ஓட்டம் வந்துடும். அதனால் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா, அதாவது தெய்வஞர்னு சொல்லுவாங்க, இறை தூதர்னு சொல்லுவாங்க, கடவுளின் மறு அவதாரம்லாம் சொல்லுவாங்க, சாமியாக பார்க்குறான்டா என்னையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் சரி. ஆனால் நம்மளுக்கும் கிரகம் வேலை செய்யும் சார், சரியா? அதனால் நம்ம அதை மறந்துட்டு பேசிடக்கூடாது. அப்போது எல்லார்த்தையும் வந்து இப்போ ஒரு பொருத்தம் பார்க்குறோம், ஒரு கஷ்டத்துக்கு ஒருத்தன் வர்றான், ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு, உனக்கு வந்து அஷ்டமாதிபதி தசை, இன்னொரு 18 வருஷத்துக்கு நீ உருப்பிட மாட்ட, நீ வந்து இப்படியே தான் போயிடுவேன், இன்னும் வந்து சீரழிஞ்சு சின்னப்பட்டு வெக்கப்பட்டு துக்கப்பட்டு காஞ்சிப்பட்டு ஆரணிப்பட்டுன மாதிரி எல்லாம் பட்டு வீணாக போயிடுவேன்ன மாதிரி பேசிக்கிருந்தோம்னு வைங்களேன், பாவம் தம்பி ஜோசியம் இன்னும் முழுசாக படிக்கலை போல இருக்குது, என்னமோ லெவலாத்தையும் படிச்சிருப்பான் போல இருக்குது, அவன் பாட்டுக்கு உலகிட்டு இருக்கான்டான்ட்டு போயிடுவான். சரிங்களா? நீ ஒன்றும் கவலைப்படாது. இந்த அஷ்டமாதிபதி தசை கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இது எதுக்கு தெரியுமா? அடுத்து வர்ற தசை உன்னைய தூக்கி கொண்டு போய் கோபுரத்தில் உட்கார வைக்க போதுரா. நான் எப்போ வரும் அது? 16 வருஷத்தில் வந்துடுறேன், நீ கவலையே படாத அப்படின்னோம்னு வைங்களேன். என்னையா 16 வருஷம்? அதுக்கு தானே சொல்கிறேன், கோயிலுக்கு போ, சாமியை கும்பிடு அப்படின்னோம்னா அது ஒரு தெம்பாக இருக்கும் அவங்களுக்கு, ரைட்டா? அப்போது ஒரு ஜோசியம் பார்க்க வர்றவங்க அவங்கள மனசளவில் தைரியம் படுத்தி திடப்படுத்தி அனுப்பணுமே தவிர, நான் நாளை பின்ன இந்த சாதக புக்கை தூக்கவே மாட்டேங்கிற கண்டிஷனுக்கு கொண்டு போயிடக்கூடாது இல்லையா? அதனால் அவங்கள தைரியம் சொல்லி அதுக்குன்னு பொய் சொல்லணுங்கிறது இல்லை சார், உண்மையவே டேஸ்ட்டாக சொல்லலாம்ல. இப்போ அவங்கேருந்து வரையிலேயே வருவாங்க, 7.5 சனி எனக்கு ஆரம்பிச்சிச்சு சார், அவ்வளோதான் சார், இனி ஒன்றும் செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒன்று தான் தெரியும், ஜோசியத்துக்குள்ளே 7.5 சனி மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. இப்போ எப்படின்னா நம்ம காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா தான் உடனே டாக்டர்கிட்ட போக மாட்டான், அங்கே போய் டோக்கன் வாங்கி அவங்ககிட்ட எம்பிட்டு நேரம் உட்காந்துருக்குறது, பாராஸ்டமால் 2 வாங்கிட்டு வாடா போட்டு பார்ப்போம், அப்புறம் சரியாக வரலன்னா அப்புறம் போய்க்கிறோம். ஏன்னா நம்ம தான் டாக்டர் ஐட்டம்ல, நமக்கு தான் தெரியும்ல பாராஸ்டமால் போட்டால் காய்ச்சல் போயிடும்னு. போட்டதுக்கப்புறம் அது போகாது. அதுக்கப்புறம் நம்மால் கன்ஃபியூஸ் ஆகிருக்கான், ஏன் போகல, அதான் போட்டோம்ல அதுக்கப்புறம் திருப்பி எதுக்கு டாக்டர்கிட்ட மாத்திரலாமா? இல்லை மெடிக்கல்லையே சொல்லி மாத்திரை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அப்படி இருந்துச்சுங்க அப்படின்னா, அது உனக்கு டோலோ 650 போட்டால் தையா எடுவிடேன் அப்படின்வாங்க. அதாவது 500 தான் முடிச்சிடறேன். நமக்கு டைம் லிமிட் கொடுக்கலன்னா இது முடிக்க தெரியாது. மைக்கை நீங்கள் இப்போ மைக்கில் பேசுகிறதுக்கு சங்கடப்படுறீங்களா, பேசி பழகிட்டீங்கன்னு வைங்களேன், மைக்கை கையில் கொடுத்துட்டோம்னா கட்டி பிடிச்சி உருண்டுருவோம். அதுவும் பெரிய ஹாலாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு உருண்டு டைம் போகிறதே தெரியாது. நான் பேச ஆரம்பித்து 1 மணி நேரம் ஆகிருக்கு, நான் இன்னும் ஒரு சப்ஜெக்ட்டும் பேசின மாதிரி எனக்கு தெரியல, சரியா? இருந்தாலும் அப்போ ஜோசியம்ங்கிறது வந்து தெய்வீகங்கிறோம்ல சார், நம்ம வந்து இறைவனுக்கு சமமானவர்கள் அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா? இந்த கெட்டப்பு இந்த பெருமையெல்லாம் ஒன்றும் வேணாம். நம்மளை வந்து இறைவன் வந்து நம்மளை ஒரு வேலைக்காக பணிச்சிருக்கார், அந்த வேலையை நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு அவங்க சன்மானம் கொடுக்குறாங்க. அவங்க தான் நமக்கு சோறு ஓடுற தெய்வம். யார்? நம்ம கிளைண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் நமக்கு சோறு ஓடுற தெய்வம் இல்லையா? அதை வச்சு தான் நம்ம எல்லாம். அதனால் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். தடாலடியாக போட்டு சர்ரு புருன்னு போகக்கூடாது. சிலர் வந்து சொல்லுவாங்க, 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது, உனக்கு கல்யாணம் நடக்காது. இல்லைங்க, நல்லபடியாக நடந்துச்சு. அப்போ இந்நேரம் டைவர்ஸ் ஆகிருக்குமே அப்படின்னாக்க, இல்லைங்க டைவர்ஸ் ஆகலை, பற்றி அங்கே புள்ள வறந்துருக்கு. அப்போ அந்த புள்ள கோச்சிட்டு போயிருங்க, கவலைப்படாத, நான் என்ன செய்கிறது? அப்போது சார் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் மிக முரடானாக இருப்பான், கரடு முரடாக பேசுவான், அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு சொல்கிறோம். ஆனால் 2ஆம் இடத்துல செவ்வாயோ லக்கண செவ்வாயோ இருந்து 2க்கு அதிபதி நீசம் ஆகிட்டாருன்னு வைங்களேன், பேசவே மாட்டான் சார். பேசுகிறான்னு சொல்லி பாருங்கள், பேசவே மாட்டான். எருமை மாட்டில் மழை பெஞ்ச மாதிரியா இருப்பான். நீங்கள் கேள்வியாக கேளுங்க, பதிலே வராது. பேசுனா தாண்டா வம்பு, நீங்கள் ரைட்டும்பிங்க தப்பும்பிங்க, நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னு நின்றுக்குருவான். அப்போ எப்படி கண்டுபிடிப்ப? அப்போ அதனால்
இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது தானே சார் ஜோசியம். ஸோ ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ரொம்ப ஈஸி படிக்கிறது. அதாவது 9 நவகிரகம் 12 ராசி 27 நட்சத்திரம் படிக்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் சார் ஆகுது? 2 நாள் உட்காந்து படித்தா படிச்சுக்கலாம் இல்லையா? ஆனால் அது வந்து இந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஜோசியம். 2 சக்கரை, இதான் பெடலு, இதான் பெல்லு, இது சீட்டில் உட்காந்துக்க, ஹேண்டில் பிடிச்சிக்க, ஓட்டு அப்படின்னம்னாக்க டம்முன்னு விழுவாங்கில இல்லையா? அதான் எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சுல, ஓட்ட வேண்டியதானன்னா ஓட்ட முடியாது. அப்போ அந்த பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கு எப்படி டைம் எடுக்குமோ அதே மாதிரி ஜோசியம் படித்து வராது, பார்க்கத்தான் அந்த நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும். அதனால் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தொழில்முறை ஜோதிடர்கள் தான். நான் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல இல்லையா? எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நான் பட்ட கஷ்டங்களையும் அந்த இதையும் வந்து நான் எப்படி என்ஜாய் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற ஜோதிடத்தை நீங்கள் வளர்க்கவே ட்ரை பண்ண வேண்டாம், அது தானாகவே வளரும். நம்ம அது ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஜோசியத்தை எதுவும் பண்ண விட்டாலே அதுவே வளர்ந்துடும், பர்ஃபெக்டாக வளர்ந்துடும். அதே மாதிரி ஜோசியம் நீங்கள் தொடர்ந்து நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தால், நான் முதல்ல பேச்ச ஆரம்பிக்கல சொன்ன மாதிரி நான் எதுவுமே பண்ணலை. அமைதிப்படையில் சத்யராஜ் சொன்ன மாதிரி நான் ஒன்றுமே பண்ணலையடா மணியா அப்படின்ன மாதிரி நான் ஒன்றுமே பண்ணலை, ஒழுங்காக வேலையத்தையும் பார்த்தேன். அதுக்கே இம்பிட்டு பேசுகிறாங்கன்னா நம்ம இன்னும் ஏதாவது பண்ணியிருந்தோம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதனால் நம்ம வேலையை மட்டுமே முழுமையாக நம்ம பார்த்தா போதும், ஜோதிடத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் போதும், ஜோதிடம் நம்மளை வழி நடத்தும். குதிரைக்கு இப்படி கண்ணில் கட்டியிருக்கும்ல, அது மாதிரி நேராக நம்மளை நோக்கியே போயிட்டு சார். எனக்கு கூட கமெண்ட்டில் போடுவாங்க, அந்த ஜோசியர் அப்படி சொன்னார் நீ இப்படி சொல்கிற, இவர் இப்படி சொன்னார் நீ இப்படி சொல்கிற, அங்கே அப்படி இருந்துச்சு நீ இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் இவங்க பின்னால் நான் போக ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது, போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது, அடைய வேண்டிய அச்சீவ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம இங்கிட்டு மடமாற்றம் பண்ணிவிட்டு டைவெர்ட் பண்ணி விட்டோம்னா, நம்ம இப்போ நான் திண்டுக்கல் போனோம்னா ரைட்டில் திரும்பி போனோம்னா குளித்தலைக்கும் கரூருக்கும் போயிடுவோம்ல, அப்போ ரூட்டு மாறிடக்கூடாது. அதனால் நேரடியாக பார்த்து நம்ம கோலை நோக்கி போனோம்னா நிச்சயமாக சக்ஸஸ். நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அந்த வகையில் ஜோதிடத்திற்கு திரு ஜானகிராமன் ஐயா பண்ணுற சேவைங்கிறது மிகப்பெரிய சேவை. எப்படி? ஆமாம், இதில் உங்களுக்கு எம்பிட்டு லாபம் வரும் அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது. இதை வந்து லாப நோக்கத்தை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய விஷயங்களே அல்ல. இந்த மீட்டிங் நடத்துகிற எல்லா ஜோசியரும் தான், எல்லோரும் வந்து பெரிய ஜோசியர்கள் பெரிய பெரிய மீட்டிங்லாம் நடத்துகிறாங்கன்னா எல்லோரும் பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரனா சார்? ஒன்றும் கிடையாது, எல்லோரும் சாதாரணமான ஆட்கள் தான். ஆனால் ஜோசியம் அவங்கள சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா சொரிஞ்சிட்டான்ல, வாழ்நாள் பூரா சொரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது அது சும்மாவே இருக்கக்கூடாது, கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஆர்வத்தில் தான் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ அந்த வகையில் ஜோதிடத்துக்கு அவர் ஆற்றக்கூடிய அளப்பரிய சேவைக்கு, ஏன்னா பாராட்டி வர சொல்லணும்ல, அளப்பு அப்போ தான் நாளைக்கு கூப்பிடுவார். அப்போ ஜோசியத்தில் அவர் பண்ணக்கூடிய அளப்பரிய சேவை அப்படிங்கிறது. அதை விட இன்றைக்கி இன்னொரு விஷயம், இன்றைக்கி மீட்டிங் வந்தால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. என்ன காரணம்னா, மீனாட்சிச்சந்திர ஐயா பேசுனது, அவங்க இவர் அபிராமி சேவகர் ஐயா, குமரன் ஐயாலாம் எல்லாமே சப்ஜெக்டிவாக இருந்தது சார், ரொம்ப சப்ஜெக்டிவாக இருந்தது, கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. அப்போ விஷய ஞானம் உள்ளவர்களோடு நம்ம இருக்கோம். நற்குணமுடைய வேந்தை நயந்து, நீங்கள் கைதட்டினால் நான் சொல்லிட்டு தான் முடிப்பேன். நற்குணமுடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று, பொற்புடை மகளிரோடு பொருதிய வாழ்தல் ஒன்று, பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்று, சொற்பெரும் இவைகள் மூன்றும் இம்மையில் சொர்க்கமாமேனா. நமக்கு மனசொத்தவங்களோட உட்காந்து நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டை பற்றி பேசுகிறது சொர்க்கம்ன்றான். ஸோ இன்றைக்கி காலையில் இருந்திருக்கும். அதுக்கு கூலியாக ஜானகிராமே குஸ்கா போட்டிருக்கார், ரைட்டா? ஆனால் ஒன்று என்ன, வெங்காயத்தை தான் கடைசியில் கொண்டு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுத்தாரு. அவர் வாலியோடு வந்தார், அது என்ன வெங்காயம் அப்படின்னது, ஆமாங்க வெங்காயம் அப்படின்னாரு. இருந்தாலும் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை இல்லையா? அதனால் சாப்பாட்டில் தப்பு இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, தப்பே சாப்பாடாக இருந்துடக்கூடாது. பார்த்தீங்களா, ஐயா ஜிலேபியோடு வந்திருந்தார். ஐயாவுடைய அல்வா கடையை மூடிவிட்டு வந்து ஜிலேபி கொடுத்ததற்கும் நன்றி. அதனால் இந்த மீட்டிங் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி காலையில் நான் வந்தப்போ சரி நம்மளாத்தையும் புள்ள பேசணும் போல் இருக்குது, தனியாகவே கேமரா முன்னால் நினச்சேன். ஆனால் அரங்கு நிறைந்த காட்சிகளாக கொண்டு வந்துட்ட ஜானகிராமன் ஐயாவுக்கு நன்றி. அவருக்கு தோளோடு தோள் நிற்கக்கூடிய, இன்னும் அவரோட கூட இருக்கக்கூடிய ரவி, இன்னும் எனக்கு பேர் தெரியலை, எல்லோரும் வந்து சேர்ந்து தான் இந்த தேரை இழுத்துருக்க முடியும், அவர் ஒருத்தராக இழுத்துருக்க முடியாது. அந்த வகையில் நம்மளான நம்மளுடைய ஒத்துழைப்பை கொடுத்து இவங்களை ஊக்கப்படுத்தினா தான் இது போன்ற மீட்டிங் வந்து தொடர்ந்து நடக்கும். அப்படி நடந்ததுனா தான் சரியாக வரும், ஆன்லைன்லேயே எல்லாமே சரியாக வந்துடும் எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த வகையில் இந்த மீட்டிங்க்கு அழைத்தமைக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து
அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அண்ணே நில்லுங்க. நீங்கள்